பொருளை உணர்தல், அது ரெண்டும் பண்ணி பார்ப்போம். சரி, நன்றி. மாணவர்கள் எல்லாம் ரெடினாக்க சொல்லுங்க, வகுப்பு நம்ம ஆரம்பிச்சிடலாம். திருச்சிற்றம்பலம். கருமுதல் திருவரை புத்தகத்தில் பக்கம் 193. இது 6ஆம் திருமுறை, பதிகை எண் 94. இது நின்ற திருத்தாண்டகம் என்ற தலைப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. பல திருத்தாண்டகங்கள் அந்தந்த திருத்தலங்களில் அருளப்பட்டது. இந்த திருத்தாண்டகம் குறிப்பிட்ட தலம் என்று இல்லை, ஆகையால் இதை பொது திருத்தாண்டகம் என்று அருளியிருக்கின்றார்கள். திருத்தாண்டகம் என்றாலே தாண்டகத்துக்கு தலைவன், தாண்டகத்தின் வேந்தன், தாண்டக வேந்தர் என்பது அப்பர் சுவாமிகளை குறிக்கும். ஆக 6ஆம் திருமுறை முழுவதுமே தாண்டகங்கள். அதில் இது 94வது தாண்டகம் பார்க்க போகின்றோம். திருச்சிற்றம்பலம். இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றும் ஆகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்ட மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறருருவும் தம்முருவும் தாமேயாகி நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்புன் சடையடிகள் நின்றவாறே. எல்லா பதிகத்திலும் நின்றவாறேன்னு வருது. அதனால இந்த பதிகத்துடைய சிறப்பு எதையெல்லாம் நிறுத்தி வைக்கணுமோ அந்த பதிகத்தை பாடி நிறுத்தினால் நன்றாக நிற்கும், நன்றாக வளரும். எதெல்லாம் நிறுத்துவோம், எங்கெங்கெல்லாம் முகூர்த்த கால் ஊன்றமோ அங்கெல்லாம் இந்த பதிகத்தை படிக்க வேண்டும். வாஸ்து எங்கே செய்கிறோமோ அங்கே வாஸ்து அந்த வாஸ்து பூஸ்துவெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த பதிகத்தை பாடி பாத்ரூமை எங்கே வச்சாலும் வீடு நல்லா இருக்கும். இந்த பதிகத்தை பாடாமல் நீங்கள் வாஸ்து சொல்கிறபடி கட்டிக்கிட்டே இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை இடித்து கட்டிக்கிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் பணம் போகும், கஷ்டம் வருமே தவிர வீடு உருப்படாது. இந்த பதிகத்தை பாடி அந்த கால் ஊன்றது முதல்ல அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பூசை செய்வாங்க இல்லையா, அதுக்கு முதல்ல இந்த பதிகத்தை பாட வேண்டுமா. இது நின்ற திருத்தாண்டகம். வாஸ்து பூசை, அடிக்கல் நாட்டுதல்னு சொல்லுவாங்க, அடிக்கல் ஊன்றுதல், புதுமனை புகுவிழா. கட்டியாச்சுங்க, அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறோம், கட்டும்போதெல்லாம் நாங்கள் பூஜை போடலை, இப்போ அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறோம், கிரகப்பிரவேசம் பண்ணலாம். கிரகப்பிரவேசம் இதுதான் கிரகப்பிரவேசம். இந்த பாடலை கிரகப்பிரவேசத்தில் பாடு, எல்லாம் செழிப்பாக இருக்கும், வீடு நின்று நிலைக்கும், பரம்பரையும் நின்று நிலைக்கும் இந்த பதிகத்தை பாடினார். அதனால இது நின்ற திருத்தாண்டகம்னு பேர். இதுக்கு நின்றவாறேன்னு பாடிக்கிட்டு இருக்காங்க. சிவபெருமானே நின்றுக்கிட்டு இருக்காரு நமக்காக. அப்படிங்கும்போது நம்ம வீடும் நம்ம தூணும் நிற்காதா? நம்ம போடுற ஷெட்டு, நம்ம ஆரம்பிக்கிற கடை இதெல்லாம் நிற்காம போயிடுமா? சிவபெருமானே நிற்கிறார். சரி. இருநிலனாய் தீயாகி நீருமாகி. இருநிலன்னா இரண்டு கிடையாது. இருநிலன்னா பெரிய பூமி, பெரிய பூமியாகி, பெரிய அண்டமாகின்னு சொல்கிறோமே, அது போல பெரிய பூமியாகி. இருநிலன் என்றால் பெரிய பூமி என்று பெயர். ஸோ பூமியாகி, தீயாகி, நீருமாகி, பஞ்சபூதங்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு. முதல்ல பூமியை சொல்கிறாரு, அடுத்து தீயை சொல்கிறாரு, அடுத்தது நீர் சொல்கிறாரு, அடுத்தது இயமான நாய். இயமான அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இயமான நாய் யாரு அப்படின்னா நீங்களும் நானும்னு அர்த்தம். இயமானன் அப்படின்னா யாரு? எஜமானன்னா எஜமானன் ஆன்மாக்களை குறிக்கிற வார்த்தை அது, இயமான நாய். எரியும் காற்றும் ஆகி, வீசுகின்ற காற்று. இப்போ எத்தனை ஆயிடுச்சு? நிலம் ஆயிடுச்சு, தீ, நீர், அந்த இயமானன் அப்புறம் வச்சுக்கலாம், காற்று, அப்புறம் 4 தான் இருக்கு. ஆகாசம் வரல, ஆகாசம் பின்னாடி வருது. ஆகாசம் பின்ன 4வது வரியில இருக்கு பாருங்க, ஆகாசமாய். இப்போ பஞ்சபூதங்களை சொல்லிட்டார். 5க்கு அடுத்தது அருநிலைய திங்களாய். அருநிலையன்னா அழிவில்லாத திங்கள். பெருமானுடைய தலையில் அது இருக்கிறதுனால அதுக்கு என்றைக்கும் அழிவு கிடையாது. இப்போ ஜப்பான்ல இருந்து ஒரு ஏவுகணை விட்டுருக்காங்க, ஒரு விண்கலத்தை அனுப்பியிருக்கிறார்கள் நிலாவை ஆராய்ச்சி செய்யறதுக்காக. அதுக்கப்புறம் திரும்ப இந்தியாவிலேருந்து சந்திராயன் 4 வரப்போகுது. அப்படி போய்கிட்டே இருக்குமே தவிர பெருமானுடைய தலையில் நிற்கின்ற திங்கள் வளர்மதின்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க, அதுபோல் வளர்மதியாகத்தான் அது இருக்கும். ஆகாசமாய் 5 பஞ்சபூதங்கள் ஆயிடுச்சு. அட்டமூர்த்தியாய் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அட்டன்னா 8, அட்டமூர்த்தினா 8. சிவபெருமான் 8 உயிர்களை தாங்கி நிற்கிற 8ஆக இருக்கின்றார் நமக்கு. 1 மூர்த்தி, 2 மூர்த்தி, 3 மூர்த்தி, 4 மூர்த்தி, 5 மூர்த்தி, 6 மூர்த்தி, 7 மூர்த்தி, 8 மூர்த்தியா இருக்கார். 8 மூர்த்தி யாருன்னா பஞ்சபூதங்கள். அவர் பஞ்சபூதங்கள் தான் பெருமான் தான் பஞ்சபூதங்கள் நமக்கு தெரிகிறது. அதுக்கு மேலேயும் அவரு, நமக்கு தெரிஞ்சது இதுதான்.
இப்போ பள்ளிக்கூடத்தில் மாணவனுக்கு அந்த டீச்சர் அப்படின்னா அந்த டீச்சர்னா என்ன, அவங்க இங்கிலீஷ் டீச்சர் அவ்வளோதான். அந்த டீச்சரு வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்லா துணி தைக்க தெரியுமா, அவங்க வேற ஏதாவது மேடையில் பேசுகிறாங்களா, அதெல்லாம் தெரியாது. இங்கிலீஷ் டீச்சர் இங்கிலீஷ் தெரியும். அப்படிங்கிறது போல நமக்கு இந்த பஞ்சபூதத்துக்கு உருவாக்கி அதோட இணைந்து அதுக்கு உண்டான கடவுள்களை படைத்து இயக்குகின்ற பெருமான் பஞ்சபூதம் தான் சிவபெருமான். நம்மளை மாதிரி ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு. ஸோ 5 பஞ்சபூதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சூரியன் ஆயிடுச்சு. ஞாயிறாகி இருக்கு பாருங்க, அது சூரியன். திங்கள்னா ஞாயிறு திங்கள், சூரியன் சந்திரன். 7 ஆயிடுச்சு. 8 எது அப்படின்னா 8 ஆன்மாக்களாகிய நாம். இந்த இந்த ஆன்மாக்கள் எல்லாம் சேர்ந்தது. ஆன்மாக்கள் தான் சிவபெருமான். ஸோ அதில் அதுக்குள்ளே 2 இருக்கு. சிவபெருமான் தான் எல்லாமே. அட்டமூர்த்தி, இது இன்னைக்கு புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கோம். அட்டமூர்த்தி, சிவபெருமானுக்கு எத்தனை உருவங்கள் இருக்குன்னா அட்டமூர்த்தின்னு சொல்லணும். 8 மூர்த்தி. 8 மூர்த்தின்னு தமிழில் சொல்லலாம். அது என்ன ஐயா அட்டமூர்த்தி அட்டமூர்த்தின்றாங்க, 8 மூர்த்தின்னு சொல்லலாம். நமக்கு எல்லாமே அஷ்டலக்ஷ்மி, அட்டமா சித்தி. அட்டம்னா என்ன, 8ன்னு அர்த்தம். 1 2 3 4 5 6 7 8, அந்த அட்டம். ஸோ இப்போ எல்லாமே அட்ட மூர்த்திகளுமே சிவபெருமான் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நிலத்தை பார்க்குறோம் அப்படின்னா கால் வைக்கும்போது கும்பிட்டுக்கிட்டே வைக்கணும். ஓ சிவபெருமானை மிதிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். சும்மா அதாவது சிவபெருமானை பற்றி ஒன்றும் தெரியாதவங்களால சிவபெருமானுக்கு ஒன்றும் குழப்பம் கிடையாது. சிவபெருமானை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களும் ஒன்றும் குழப்பம் இல்லை. இந்த அறகுறையாக கற்றுக்கிட்டு அரை கூட தளம்பும்பாங்க. அதுமாரி இப்போது நான் ஒரு ஐயா எனக்கு சொன்னாங்க, நம்ம இந்த என்ன சொல்கிறது, கலர் துண்டு நம்ம அணிகிறோம் இல்லைங்களா, அதுக்கு என்ன பேர், சால்வை. அந்த துண்டில் அதில் ஒரு நந்தியம் பெருமான் படம் போட்டிருக்கு. அது வேற ஒரு விழாவுக்காக கொடுத்தது. நந்தியம் பெருமான் போட்டிருக்காரு. நந்தியம் பெருமானோட சிவசிவன் போட்டிருக்கு. அதை நம்ம இடுப்பில் கட்டிக்கிட்டு கீழே உட்காரும்போது ஒருத்தர் சொல்கிறார், என்ன நந்தி மேலே உட்கார்ற நீ, அதனால இனிமேல் அந்த மாதிரி துண்டெல்லாம் நீங்கள் கட்டக்கூடாது, படம் போட்ட துண்டு கட்டக்கூடாது, சிவசிவன் போட்டது கட்டக்கூடாது, பிளைனாக கட்டிக்க. இதுதான் இவர் தான் ஒரு பெரிய 7-8 உருத்திராக்கம் போட்டிருக்காரு. நிறைய போட்டிருந்தா நிறைய தெரியும்னு நினைக்கிறார். நந்தியம் பெருமான் படம் போட்ட துண்டை கட்டுனா நந்தியம் பெருமானை மண்ணில் வச்சு தேய்க்கிறதுக்கு சமமா, அவர் மேலே நம்ம உட்கார்ந்ததுக்கு சமமா, அதனால அப்படி பண்ணக்கூடாதான், பிளைன் துண்டை தான் கட்டிக்கணுமா. சரி, பிளைன் துண்டை கட்டிக்கிட்டு என்ன பண்ணுவேன், காத்துல பறந்தாலும் அதுவும் சிவபெருமான் தானே, கடல்ல குளிச்சாலும் அதுவும் சிவபெருமான் தானே, தரையில உட்கார்ந்தாக்க சிவபெருமான் மேல தானே உட்கார்ற. அறிவு வேண்டாம்? இப்படி சொல்லி ஒரு 100 பேரை கிளப்பி விட்டு அப்புறம் எல்லாரும் கடையில் போய் நின்றுக்கிட்டு படம் போட்ட துண்டு வேண்டாம், படம் இல்லாத துண்டு கொடுங்க ஐயா சொல்லியிருக்காரு. அதாவது நமக்கு எதிரி வெளியில கிடையாது, நமக்குள்ளே தான் இருக்காங்க. ஆக பெருமான் தான் அட்டமூர்த்தி. நிலத்தை பார்த்தால் பெருமானாக பார்க்கின்றோம், பார்த்தால் பெருமானாக பார்க்கின்றோம், கடலை பார்த்தால் பெருமானாக பார்க்கின்றோம், வெள்ளத்தை பார்த்தாலும் பெருமானாக பார்க்கின்றோம். எதையோ உயிர்களுக்கு பக்குவம் வந்து விட்டது, அதுக்கு அடுத்த பிறவியை கொடுக்கணும், இல்லைன்னா பிறவி இல்லாமை பண்ணணுங்கிறதுக்காக அவன் வெள்ளமா ஓடிக்கிட்டு இருக்கான். அது தூத்துக்குடியா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவன் வெள்ளமா ஓடலைன்னா வேற எப்படி ஓடும்? ஸோ சிவபெருமான் அட்டமூர்த்தி, பஞ்சபூதங்களும் அவனே, சூரியனும் அவனே, சந்திரனும் அவனே, ஆன்மாக்களும் அவனே. இது எல்லாத்துக்குள்ளேயும் இருந்து இந்த உலகத்தை இயக்குறான். எதுக்கு? மாடி வீடு கட்டி ஹாயா படுத்துக்கிறதுக்கு, உங்களையும் என்னையும் மடியில உட்கார வைக்கிறது. பெரு நலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறர் உருவும் தம் உருவும் தாமேயாகி. பிறர் உருவும் பெருமான் தான், நம்ம எல்லாருமே சிவபெருமான் தான். அதான் நம்ம சரீகிரிய யோகம் ஞான நிலைக்கு வரும்போது சன்மார்க்கம்னு சொல்லுவோம். நான் இப்போ ஒரு சபரிமலை யாத்திரை போயிருந்தேன். சில பேர் ஒரு கருத்துவாதிகள், ஏன் ஐயப்பனை கும்பிட்ற, சிவபெருமானை கும்பிட்ட பின்னாடி ஏன் சிறு தெய்வத்தை கும்பிடு? நான் சபரிமலைக்கு போனேன், நமச்சிவாய. அங்கேருந்து மாகாணீஸ்வரர் ஏதோ ஒரு அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. எல்லாரும் எதோ சொல்லி கும்பிட்டாங்க. நான் நமச்சிவாய கும்பிட்டேன். பழனி முருகனை பார்த்து நமச்சிவாய கும்பிட்டேன். யாரை பார்த்தாலும் சிவபெருமான் மாதிரி தான் தெரியுது. அது சிறு தெய்வமா நமக்கு தெரியல. சிறு தெய்வமா நினைச்சு சிறு தெய்வத்தை கும்பிட்றவனுக்கு தான் அது சிறு தெய்வம். எதை பார்த்தாலும் சிவபெருமானா நமக்கு தெரியுது. என் கூட வந்தவங்க 4 நாள் பயணம் என் கூட போகும்போதும் வரும்போதும், இது என்னப்பா அவரு கேரளாவில் ஒருத்தர் இருக்காரு, அவர் குருவாயூரப்பனை பார்த்து நமச்சிவாய. அவர் என்ன கோச்சுக்குவாரா? கோச்சிட்டு போறாரு. அவர் எல்லாரும் என்னையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ தான் என்னுடைய குருநாதரை சொன்ன அப்படின்னு சொல்லி அவர் ஒரு படி மேலே ஏற்றி வச்சிருவார். ஆக
எல்லாமே ஒரே மார்க்கம், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இந்த பாகுபாடுகளை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும்? பிறர் உருவும் தம் உருவும் தாமேயாகி. பிறர் உருவம்னா என்ன? மற்ற உயிர்களோடவும் இருக்கிறாரு, என்னோடவும் இருக்காரு, உங்களோடவும் இருக்காரு, ஆடோட இருக்காரு, மாடோட இருக்காரு, எல்லாத்துலையும் இருக்காரு. தம்முருவும் தாமேயாகி. இந்த பிறர் உருவம் அப்படிங்கிறது பிற மனித உருவம் மட்டும் கிடையாது, பிற கடவுள் உருவங்களிலும். ஜீசஸ் என்ன, ஜீசஸ் உருவத்திலையும் சிவபெருமான் தான் இருப்பார், வேற யார் இருக்க முடியும்? ஒரே கடவுள் தானே இருக்கிறது. வேற எந்த கடவுள் நீங்க எடுத்தாலும், சிறு தெய்வங்களை எடுத்தாலும், சிறு தெய்வமாக இருக்கிறதும் சிவபெருமான்கிற ஒரு நிலை நம்ம தான் எடுத்துக்கணுமே தவிர அது சிறு தெய்வம் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அது நெருப்பு சுடும், அதெல்லாம் சொல்லி சொல்லி கொடுக்கணும். நமக்கு எல்லாமே நெருப்பே சிவபெருமான் தான், அப்புறம் எப்படி அது நம்மளை சுடும்? அதுதானே நம்மளை மடியில வைக்க சொல்லுது. இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டாரு பாருங்க சாமி, எவ்வளவு ஈஸியா கொண்டு வந்துட்டாரு பாருங்க. அது இது 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 இதுன்னு எட்டுதை காமிச்சு கடைசியா எல்லாமே சிவபெருமான் தான், நீயும் சிவபெருமான் தான் சொல்லிட்டார். இந்த ஒன்றை வச்சே நம்ம இன்றைய வகுப்புல சிவபெருமானை உணரலாம். இதுக்கு மேல பாடம் தேவையில்லை. பிறர் உருவும் தம்முருவும் தாமேயாகி. சைவ சித்தாந்த மாணவர்களுக்கு தெரியும், இறைவன் 3 நிலைகளில் உயிர்களுக்கு அருள் செய்வான். ஒன்று அருவ நிலை, அதாவது ஒரு ஷேப் கிடையாது. இன்னொன்று உருவ நிலை. அருவ நிலையில் இருக்கிறவனுக்கு பேர் கிடையாது, அது பரமேஸ்வரன் வச்சுக்க வேண்டியதுதான். உருவ நிலையில் இருக்கிறவருக்கு நடராஜர்னு பேர், தியாகராஜர்னு பேர். தோடுடைய செவியின் விடையேறியோர்னு படத்துல எல்லாம் பார்க்குறோமே, இதெல்லாம் அருவ நிலையில் இருந்து மனிதர்களைப் போல இருந்து நமக்கு இப்படிதான்ப்பா இருப்பேன், நான் இருந்தாக்க தோடு போட்டிருப்பேன், திருநீர் வச்சிருப்பேன். சிவபெருமானுடைய சொரூப நிலையில திருநீர்லாம் கிடையாது. ஆக உருவ நிலை, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை தான் அருவமும் இல்லை உருவமும் இல்லை. அருவமும் இருக்கு, உருவமும் இருக்கு. அதாவது ஒரு உருவம் இருக்கு, ஆனா முழு உருவம் இல்லை. அதாவது பெண்ணும் இல்லை ஆணும் இல்லை அலி அப்படின்னு சொல்லுவாங்களே, ரெண்டும் கலந்தது. அது போல அது அருவ நிலைன்னு சொல்ல முடியாது, உருவ நிலைன்னு சொல்ல முடியாது. அரு உருவ நிலை அப்படின்ற 3 நிலைகளில் இருந்து உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்ற, இது ஏன் 3 நிலையை அவர் எடுக்கணும்? அருவ நிலையிலே இருந்துட்டு போயிடலாம்ல, எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைல்ல, அதுக்காக மாறி மாறி நிற்கிறாரு அவர். சில குழந்தைங்களுக்கு உருவமா இருந்தாதான் தெரியும். தில்லைக்கு போனா அது 3ஐயுமே பார்க்கணும். நடராஜரை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது. நடராஜர் என்ன உருவத்துல நிற்கிறார், அவ்வளவுதான். அது குழந்தைங்க பார்க்கறது. நடராஜரே அங்க இல்லை அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம சன்மார்க்கத்தில் இருக்கோம்னு அர்த்தம். வள்ளல் பெருமான் குழந்தையாத்தி அங்கே கோயிலுக்கு போயிருக்கும்போது ஸ்கிரீனை திறந்து சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க. சிதம்பர ரகசியம்னா என்ன? ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். இங்கே நடராஜர் இருக்காரு, அங்கே சிவகாமி இருக்காங்க, இங்கே என்ன இருக்கு? ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை தான் சிதம்பர ரகசியம். நிறைய பேர் வெளிநாட்டுக்காரவங்க ஏதோ சிதம்பர ரகசியம்ன்றாங்களே, அதை பற்றி ஒரு நாள் கிளாஸ் எடுங்கன்னு கேட்குறாங்க. சிதம்பர ரகசியம்னா என்ன? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா என்ன? எல்லாமே அவன்தான்னு அர்த்தம். ஆக பிறர் உருவும் தம்முருவும் தாமேயாகி. அருவமும் அவனே, அரு உருவமும் அவனே, உருவமும் அவனே ஆகி உயிர்களுக்காக இதையெல்லாம் பண்றாரு அவர். நெருநலையாய் இன்றாகி நாளையாகி. காலங்கள்லையும், காலத்துக்கு அப்பாற்பட்டவன் பெருமான். கால தத்துவம் உங்களுக்கு தெரியும், சைவ சித்தாந்த மாணவர்களுக்கு தெரியும். 36 தத்துவங்கள்ல சிவ தத்துவங்கள் 5 விட்டுட்டு மீதி 31 ஆகிய தத்துவத்தில் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்ற வித்யா தத்துவத்துல காலத்தை புகுத்துறார் சார். அந்த காலத்தை நமக்காக புகுத்துறார், அவருக்கு தேவையில்லை அதெல்லாம். இப்போ பெருமான் காலத்துக்குள்ள இறங்கிட்டார். செப்டிக் டேங்க்குள்ள இறங்கி நம்மளை தூக்கணும் அப்படிங்கும்போது அவர் மேலேயும் அழுக்கு படத்தானே செய்யும். அவர் எங்க இருக்காரு? சிவபெருமான் செப்டிக் டேங்க்ல தான் இருக்காரு. ஏன் அதுக்குள்ள இறங்குறாரு? அவர் சுத்தமானவராச்சு. அவர் என்ன பண்றது? நம்ம அங்கே கிடக்கிறோமே, அதுக்காக அங்கே இறங்குறாரு. ஆக பெருமான் நேற்றும் அவன்தான், இன்றும் அவன்தான், நாளையும் அவன்தான், காலமும் அவன்தான், காலகாலனும் அவன்தான். காலகாலன்னு பேர். காலன்னு யமனுக்கு பேர், காலகாலன்னு யாருக்கு பேர்? சிவபெருமானுக்கு பேர். ஆக காலத்திலும் அவன் அருவம் உருவம் அருவுருவம் அவன். நிமிர் பொன் சடையடிகள் நின்றவாறே. நல்ல நிமிர் பொன் சடையடிகள், நீண்ட சடையை கொண்டவன், செஞ்சடையை கொண்டவன். அவனுடைய சடை சிகப்பா இருக்கும். பெண்களுக்கு கருப்பு முடி இருக்கிற மாதிரி சிவபெருமானுக்கு சிகப்பு முடின்னு நினைக்கிறேன். செஞ்சடைன்னு சொல்லியிருக்காரு, அப்படிதானே அர்த்தம்? இல்லை ஏதாவது டை அடிச்சிருப்பாரா என்னன்னு தெரியல, ஆனா அவருடைய சடை சிகப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நின்றவாறே அப்படின்னாக்க ஒரு ஆச்சரியமா இருக்கே, நின்றுட்டே இருக்காரு ஐயா, பேசிக்கிட்டே இருக்காரு ஐயா, நடந்துகிட்டே இருக்காரு ஐயா, பிஸியாவே இருக்காரு, ஒரு ஆச்சரியமா இருக்க ஐயா, நீங்க தூங்கவே மாட்டீங்களா, உங்களுக்கு வேற பொழப்பே இல்லையா, அப்படிலாம் கேட்குறாங்க சில அடியார்கள். அது போல வியக்கத்தக்க ஒரு நிலையில் நின்று இறைவன் நமக்கு அருள் செய்வான். ஆக இதுல
ரொம்ப அருமையான பாடல். இந்த ஒரு பாடல்லையே உலகமே முடிஞ்சு போச்சு. எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சிவபெருமான். நேற்று இன்று நாளை இருக்கு, அதெல்லாம் சிவபெருமான். அருவம் உருவம் இருக்கு, அதெல்லாம் சிவபெருமான். பஞ்சபூதங்கள் இருக்கு, அதுவும் சிவபெருமான். சூரியன் இருக்கு, சிவபெருமான். சந்திரன் இருக்கு, சிவபெருமான். உயிர்கள் இருக்கு, சிவபெருமான். எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பெருமான். அடுத்ததாக மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கமாய் தானேயாகி. வைரம் தனி, மாணிக்கம் தனி இல்லை, இது எல்லாமே அவன்தான் சொல்றேன். மண்ணும் அவன்தான், விண்ணும் அவன்தான். விண்ணுன்னா என்னாச்சு, அதுக்குள்ள எல்லாம் அடங்கிடுச்சு. விண்ணுன்னா ஏதோ ஒன்று ஸ்கை சொல்றாரு, ஆகாயத்தை சொல்றாரு. அப்ப நீர் நெருப்பெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னா, இதுல இருந்து அது வரைக்கும் அர்த்தம். நம்ம உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் சொல்லிட்டா என்ன அர்த்தம்? அப்போ கழுத்தை சொல்லலையே அப்படின்னா என்ன அர்த்தம்? கழுத்து அதுக்குள்ள இருக்கு. அது போல மண்ணாகி விண்ணாகின்னு சொல்லிட்டா மீதி இருக்கிற 3 பூதங்களும் அதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். மலையுமாகி, இனிமே எதை சொன்னாலும் சரி, வைரமாகி மாணிக்கம் ஆகி கண்ணாகி கண்ணுக்கு ஒரு மணியும் ஆகி. கண்ணு மட்டும் இல்லை சிவபெருமான், கண்ணுக்குள்ள பார்க்கின்ற கண்மணியாக இருக்கின்றான். கண்மணி கண்மணி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. சிவபெருமானை நினைச்சா அந்த பாட்டு நமக்கு ஞாபகம் வரும். என் கண்மணி கண்மணி அப்படின்னு சொல்லணும் சிவபெருமான். கலையாகி கலைகள். கலைகள்னா நூல்கள், அறிவுகள், ஞானங்கள், அது அப்படின்னு அர்த்தம். கலையாகி கலை ஞானம் தானேயாகி. அதாவது நூலும் அவன்தான், நூல்ல இருக்கிற ஞானமும் அவன்தான். அந்த நூல்கள் சொல்லக்கூடிய ஞானம். இப்ப இந்த பதிகமாகி நம்ம அப்படியே கூட சொல்லலாம். திருத்தாண்டகமாகி திருத்தாண்டகத்தில் இருக்கின்ற ஞானமும் தானேயாகி. இப்ப திருத்தாண்டகத்துல என்ன இருக்கு? வார்த்தை இருக்கு. இது தெரியாம போன வாரம் வரைக்கும் நம்ம எப்படி படிச்சிருந்தோம்? இருநில நாய்க்கியாகி நீருமாகி யமான நாயரியும் காற்றுமாகி. இல்ல நீ சரியா பாட மாட்டேங்கிற, இந்த அம்மா பாட சொல்ல, இந்த அம்மா நல்லா பாடுவாங்க. அப்படித்தான் பாடிக்கிட்டு இருந்தோம் முற்றோதல்ல இது வரைக்கும். இப்பத்தான் தெரியுது பஞ்சபூதங்களும் அவனே. அப்படி பார்த்தா சிவபெருமானை மிதிக்காம நம்ம நடக்க முடியாது. இந்த துண்டுல நந்தி படம் போட்டிருக்க கூடாதுன்னு சொல்ற முட்டாளுக்கு அப்புறம் கால் எப்படி இருக்கு? காலே நேரா சிவபெருமான் மேல தானே இருக்கிற, காலே அவன் தானே. அட்டமூர்த்தி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். 3 நிலைகளில் இருந்து அருள் செய்கின்றான்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கால தத்துவத்துக்குள்ள இறங்கி காலம்ங்கிற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளேயே வந்து நமக்காக இந்த காலத்துக்குள்ள அவனும் போராடிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் நிற்கிறது பெருமான். மண்ணும் அவன்தான், விண்ணும் அவன்தான், மலையும் அவன்தான். கண்ணும் ஆகி கண்ணுக்கு ஒரு கலையாகி கலை ஞானம் தானாகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி. பெண்ணாகி உமையாள் ஆகிறாரு. உமையாளுக்கோர் ஆணுமாகினா என்ன அர்த்தம்? உமையாளை ஒரு 5 அடியில படைச்சிட்டு இவர் 6 அடியில நின்னாருன்னா எப்படி இருக்கும்? அம்பாளுடைய மூக்கு இந்த பக்கம் இருக்கிற இடத்துல இவருடைய கழுத்து வரும். அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அது போல நிக்கிறாராம். எவ்வளோ டீப்பா சொல்றாரு பாருங்க அப்பர் சாமிகள். பெண்ணுக்கோர் ஆணுமாகி, இந்த பெண்ணுக்கு ஏற்ற ஆணுமாகி. நம்ம சைவ சித்தாந்த வகுப்புல ஒரு நல்லவர் வந்து கிராமத்துல பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது அவரை போலவே அவருடைய மனைவி இருப்பாங்க. அவங்களும் கல்வியில ஆர்வம் காட்டுவாங்க, அவங்களும் நல்லா படிச்சவங்க, அவங்களும் கருணை உள்ளவங்க. இவரும் அந்த அம்மாவும் ஒண்ணுதான். இவர் வீட்டுக்காரரு, இந்த அம்மா வீட்டுக்காரம்மா அப்படின்னு தான் நம்ம காமிச்சிருக்கோம் கேரக்டர்ல. அதுதான் இங்க சுவாமி சொல்றாரு. பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி. அதே குணாதிசயங்கள் தான் இங்க இருக்கும், இதே குணாதிசயம் தான் அங்க இருக்கும். அப்ப சிவம் வேறு சக்தி வேறு கிடையாது. சக்தியும் சிவனும் ஒண்ணுதான். செயல்படும் போது சக்தி, செயல்பட வைக்கும் போது அது சிவம். அது பிரளயத்துக்கு அப்பால் ஓர் அண்டமாகி. பிரளயத்துக்கு அப்பால். பிரளயம்ங்கிறது என்ன? பிரளயம்னா இந்த இந்த பஞ்சபூதங்களும் அழியிறது. உயிர்களுக்கு பிணைக்கப்பட்ட அந்த 36 தத்துவங்கள்ல 31 தத்துவம் இருக்குதே, என்ன சொல்றது, அத அசுத்தமாயி. அசுத்தமாயில இருக்கிறதெல்லாம் அழியும். அதுல ஆன்ம தத்துவங்களாகிய 24 தத்துவங்கள் அழியும் போது பிரம்மன் அழிஞ்சிருவார். பிரம்மாவோட அந்த 20, பிரம்மாவுக்கு அதுக்கு மேல கண்ட்ரோல் கிடையாது. இவர் கொடுக்கப்பட்ட வேலை இது வரைக்கும் தான். அதுக்கு மேல உயிர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அறிவு உள்ளவர் திருமால். திருமாலுக்கும் கண்ட்ரோல் 24 வரைக்கும் தான். கையெழுத்து போடுற பவர் 24 தத்துவத்துக்கு தான். மேல உள்ளது அவருக்கு தெரியும், ஓகே இதுக்காக பண்றாரு அப்படின்னு சொல்லி. ஸோ பிரளயம் அப்படிங்கும்போது உலகமெல்லாம் அழியக்கூடியது. உலகத்தை ஒடுக்கிடுவார் சாமி. கையில நெருப்பு வச்சிருக்கிறாருல, அந்த நெருப்பு எதுக்கு? நம்ம கேஸ் ஸ்டவ்ல பற்ற வைக்கிறதுக்கா? இந்த உலகத்துல இருக்கிற கல், மண், காத்து, நெருப்பு எல்லாத்தையும் அந்த நெருப்புல எரிச்சிருவார்.
சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். கடலை அது நெருப்பில் தான் எரிப்பார். கடலை என்ன பண்ணுறது? அப்புறம் கடலை எங்கே கொண்டு போய் கொட்டுறது? கடலையும் அந்த நெருப்பில் தான் எரிக்கணும். உலகத்தில் நெருப்பு எரிஞ்சா தண்ணியை ஊற்றி அனுப்பாங்க. சிவபெருமான் தண்ணியை எரிக்கிறதுக்கு நெருப்பை பயன்படுத்துகிறார். இதான் சிவபெருமானுக்கும் மற்றவர்களுக்கும் உண்டான ஒரு வேறுபாடு. பிரளயத்துக்கு அப்பால் ஓர் அண்டமாகி, இந்த பிரளயங்கள் எல்லாம் கால தத்துவத்துக்கு கட்டுப்பட்டது. உயிர்களுக்காக தனு கரண புவன போகத்துக்குள்ள வந்தது. இதெல்லாம் பெருமான் இதுக்குள்ளேயா இருக்கிறாரு? புவனத்தை படைக்கிறவன் போகத்தை படைக்கிறவன் எங்க இருந்து படைப்பான்? அதுக்கு மேல இருந்து தான் படைக்க முடியும். அதுக்குள்ளே இருந்துட்டு எப்படி படைக்க முடியும்? ஆக இந்த பிரளயத்துக்கெல்லாம் அப்பாலாகி இருக்கின்றான் பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றார். பிரளயங்கள்ல சாதாரண பிரளயம் ஒன்று இருக்கு, மகா பிரளயம் ஒன்று இருக்கு. அது வரும்போது நம்ம பார்க்கலாம். எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி, எண்ணுதல் என்றால் ஆராய்தல், அதை வெளிப்படுத்துகின்ற எழுத்துமாகி. சைவ சித்தாந்த சுடர்ல நம்ம படிச்சிருக்கிறோம். வாக்கு தத்துவம் என்று படிச்சிருக்கின்றோம். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இதே சாதாரண மாணவர், அதாவது மாணவர்கள் எந்த நிலையில இருக்காங்களோ அப்படி இதுக்கு பொருள் எடுத்துக்கலாம். எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல சொன்னாக்க என்னன்னா நியூமரிக்ஸ், எழுத்துனாக்கா ஆல்பபெட்ஸ். ஆல்பபெட்ஸ் அண்ட் நியூமரிக்ஸ் ஆகி, இப்போ நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணும்போது அது என்ன சொல்லுது? ஒரு ஆல்பபெட் ஏதாவது கொடுங்க, நியூமரிக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க, ஸ்பெஷல் கீ கொஞ்சம் ஆட் பண்ணுங்கன்னு பாஸ்வேர்டில் கேட்கும். அதுபோல் இப்போது பஞ்சபுராண நம்பரில் என்ன இருக்குது? பிபி ஐஃபன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 10,000 அப்படின்னு ஒருத்தருக்கு நம்பர் வருதுன்னு வச்சுங்க. அந்த ராசியான ஆள் யாருன்னு தெரியல, நாளைக்கு தெரிஞ்சிடும். பிபி 10,000 யாருன்னு தெரியல. ஸோ பிபி அப்படிங்கிறது ஆல்பபெட்ஸ், எழுத்துக்கள். ஐஃபன்கிறது ஸ்பெஷல் கீ, அது எழுத்தும் கிடையாது நம்பரும் கிடையாது. அப்புறம் நம்பர் வர்றது, அந்த 10,000 அப்படின்னு சொல்கிறது நம்பர். ஸோ இதை முதல்ல படிக்கிற மாணவனுக்கு, முதல்ல படிக்கிறவன் ஒன்றுமே தெரியாமல் படிப்பான், அப்புறம் ஒன்றுமே தெரியாமல் பாடுவாங்க. அதுக்கப்புறமா எண்ணாகி, எண்ணாகினா என்ன? எல்லா நம்பர்களும் சிவபெருமான் தான். 1 போட்டாலும் அவர் தான், 0 போட்டாலும் அவர் தான், 8,000 போட்டாலும் அவர் தான். எழுத்துமாகி, ஆனாவண்ணா இனா இனா ஏபிசிடி எஃப்ஜிஹெச் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சிவபெருமான் ஆகி. இது ஒரு நிலை மாணவனுக்கு இது நல்ல விஷயம்தான், இதை நம்ம பாராட்டணும். ஆனால் எண்ணுதலாகி, எண்ணுக்கு அந்த எண்ணத்துக்கு ஏற்றாற் போல் அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தணும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு முன்னாடி நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியல. ஆக நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சு அந்த சொல்ற செய்தியை என்னுடைய வாக்கு மூலம் நான் கொடுக்கின்றேன். இந்த வாக்கு மட்டும் இறைவன் நமக்கு கொடுக்கவில்லை என்றால், அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, என்னப்பா ஐம்புலன்கள் எது? வாய். எல்லாத்துக்கும் இந்த வாய் வாயின்னு சொல்லுவோம். பேசுறது வாய், சாப்பிட்றது வாய், திட்டுறது வாய். ஆக இந்த எழுத்து வாக்கு தத்துவம். வாய் உள்ள மிருகங்கள் எல்லாம் பேசுதா? வாய் எல்லாத்துக்கும் இருக்கு. நாய்க்கு கூட வாய் இருக்கு, மாட்டுக்கு வாய் இருக்கு. அது பேசுதா நம்மள மாதிரி? அண்ணா இங்க வாங்க அப்படின்னு சொல்லுதா? நம்ம தானே சொல்றோம். இறைவன் ஏன் இந்த வாக்கை நமக்கு கொடுத்தாரு? ஒரு நாள் கூட நம்ம அதை சிந்திச்சதே இல்லையே. மனிதனா பிறந்தா வாக்கு இருக்கும்னு சொன்னான். யார் சொன்னான்? ஐன்ஸ்டைன் சொன்னான். இல்லைன்னா அவன் யார்? டார்வின் சொன்னான். டார்வினுக்கு என்ன தெரியும்? வாக்கு எங்க இருந்து வந்துச்சு தெரியும். குரங்கு ஏன் பேசலை? குரங்குல இருந்து மனிதன் தோன்றினான். குரங்குக்கு வாய் இருக்கு, பேச்சு வராது. மனிதனுக்கு வாய் இருக்கு, பேச்சு வருது. சரி, குரங்கு வாயிலிருந்து மனித வாயா எப்படி வந்துச்சு? அது பரிணாம வளர்ச்சியில வந்துச்சு. பேச்சு எப்படி வந்துச்சு? பேச்சு சைவ சித்தாந்த சூழல் படிச்சாதான் தெரியும். சைவ சித்தாந்த தங்கம் படிச்சா கூட இது அதிகமா விளக்குறது இல்லை. பேச்சு எங்க இருந்து வந்துச்சு? வாய் இருக்கிறதெல்லாம் பேசுதா? வாய் இருந்து பேசுறது நீங்களும் நானும் மட்டும்தான். அப்ப ஏதோ சம்திங் ஸ்பெஷல் இருக்கு. அப்ப அந்த பேச்சு என்னவாக இருக்கணும்? இறைவனாகவே இருக்க வேண்டும். கண்ட கர்மாந்திரத்தையும் பேசி நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி, மற்றவனுடைய மனசையும் வீணாக்கி, அவனுடைய மனம் மெய் மொழி கெட்டு போறதுக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. பேசுனா சிவத்தை பேசு, இல்லைன்னா பொழப்புக்கு 4 வார்த்தை பேசு. சும்மா இரு சொல்லல. எண்ணாகி எண்ணமாகி, அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தையும் ஆகி, சைவ சித்தாந்தத்தில் நாம் வாக்கு தத்துவம் என்று படிக்கின்றோம். போன தேன் சொட்டில் தான் நம்ம அதை படிச்சிருக்கிறோம். 4 நிலைகள் அது மூலாதாரத்திலிருந்து இங்கே வருது. இப்போ நான் பேசுறதெல்லாம் இங்கே அப்படி அப்படியே வரல. இங்கே மூளையிலேருந்து மூலாதாரத்துக்கு போய், மூலாதாரத்துலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அது முதல் மாடி, 2வது மாடி, 3வது மாடிக்கு ஏறி 4வது மாடியில் தான் அது வார்த்தையாக வெளியில் வருது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு வராரு பாருங்க சாமி. யாராவது ஒரு எஸ் போடுங்கன்னா டக்குன்னு எஸ் போட்டுடுறீங்க. எப்படி கொண்டு வராரு பாருங்க, அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர்றாரு. ஒரு பாட்டு தான் நடத்த முடியும்னு நினைக்கிறேம்மா ஒரு நாளைக்கு.
எழுஞ்சுடராய் எம் அடிகள் நின்ற மாதிரி. பெரும் சுடர். சைவ சித்தாந்தி சுடர்னு ஏன் பேர் வச்சிருக்கோம்? சுடர் தான் ஒளியை கொடுக்கும். இந்த 286 சுடர்கள் தான் இன்னைக்கு 28,000 பேரை உருவாக்குறாங்க. இந்த சுடர்கள் மட்டும் இல்லைன்னா கைலி ஐயா எப்படி பண்ண முடியும்? பஞ்சபுராணம் எப்படி பண்ண முடியும்? நானா பண்றேன். இருக்கிற ஆசிரியர்களே கம்மியான வேலை செய்யறது நான் தான். அப்படி இருந்து எப்படி 10,000 20,000 அம்மா இப்ப சொல்றாங்க 10,000 வந்துருச்சு வந்துரும் அப்படிலாம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? எல்லாரும் வேலை செய்யறாங்க. அதனாலதான் இந்த சுடர்கள் நாம் உண்டாக்கி, இந்த சுடர்கள் எல்லாம் சோதி ஆகின்றது. சோதியே சுடரே சூழலி விளக்கே என்று பாடுவது போல எழுஞ்சுடராய் நிற்கின்றார். சாதாரண சுடர் கிடையாது, பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஒரு ஞான ஒளியாக நிற்கின்றான் பெருமான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது கல்லாகி. கல்லுன்னா தெரியும், ஸ்டோன், மலைகள். சின்ன ஸ்டோன் கையில் வச்சுக்கலாம், பெரிய ஸ்டோன் ராக், மலை. கல்லாகி கலராகி. கலர்னா நிலம், நில வகைகள் சொல்றோம் இல்லையா? மருதம், முல்லை, குறிஞ்சி, நெய்தல், பாலை ஏதோ சொல்றோமே, அது போல கலராகி. காணுமாகி. கானகத்தில், காட்டில் வேடன், கடலில் பறிப்பாகன். கானகம் என்றால் காடு. காடாகி என்னென்ன ஆகிறாரு? மலையும் அவர் தான், நிலமும் அவர் தான், காடும் அவர் தான். காவிரியாய் காலாராய் களியுமாகி. ஒரு ஆற்றோட நிலையை எப்படி கொண்டு வராங்க பாருங்க. காவிரியாய் அப்படின்னா நம்ம காவிரி ஆற்றை மட்டும் நினைக்க கூடாது. கங்கையாய் அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் நயாகரா ஃபால்ஸ் ஆகி அப்படின்னு அர்த்தம். இது காவிரின்னு சொல்லியிருக்காரு, தென்னாடுடைய சிவனை போற்றிங்கிறதுனால கிடையாது. காவிரியை போன்ற ஆறுகள் ஆகி அப்படின்னு அர்த்தம். எங்க ஆறை பார்த்தாலும் சிவபெருமான் ஓடுறாரு. வைகை ஆற்றை பார்த்தாலும் அப்படிதான் பார்க்கணும். காவிரியை பார்த்தாலும், கங்கையை பார்த்தாலும், யமுனையை பார்த்தாலும், சரஸ்வதியை பார்த்தாலும், கோதாவரியை பார்த்தாலும், எந்த ஆற்றை நீங்கள் பார்த்தாலும் நயாகரா ஃபால்ஸில் போய் நின்றுட்டு செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி உள்ளே விழுந்துட்டு வந்துடாம நீங்கள் அதை பார்த்தா ஆஹா சிவபெருமான், ஓ அந்த திருவண்ணாமலையில் நிற்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அடி இங்கேயும் முடிய அங்கேயும் சொல்லுவாங்களே, நயாகரா அப்படிதான் இருக்கு. இங்கே அங்கே தலையை கழுத்தே வலிக்குதுப்பா ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு. நாங்கள் இப்போ குற்றாலத்தில் குளித்தோம், குற்றாலத்தை பார்க்கறதுக்கே இதாக இருக்கு. திருமூர்த்தி ஹில்ஸு அங்கே பார்த்தா தடன்னு தண்ணி அடிக்குது, மூளை குழங்கிடுமோ, சைவ சித்தாந்தமெல்லாம் மறந்துடுமோன்ற பயத்தில் நான் சீக்கிரம் வந்துட்டேன், ரொம்ப நேரம் குளிக்காம. அப்படி காவிரியா என்றால் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஆறுகளாகி காலாராய், அதுல இருந்து ஒரு கெனால்னு சொல்லுவோம். ரிவர்லேருந்து அடுத்தது கெனால். இப்போ எப்படி கை, அப்புறம் ரிஸ்ட்டு, அப்புறம் ஃபிங்கர்ஸு, அப்புறம் நெயில்ஸ் அப்படி சொல்கிறோமே, அது போல் சாமி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறார். காவிரியாய்னா எல்லா ஆறுகளும் ஆகி, அதிலிருந்து வாய்க்காலாகி, அதிலிருந்து களியுமாகி, அதிலிருந்து அது சின்னதாகி அது போய் கடலில் போய் கலக்கிற வரைக்கும் கடைமடைன்னு சொல்லுவாங்க. அந்த கடைமடை வரைக்கும் எதெல்லாமோ அதெல்லாம் சிவபெருமான் தான். அங்கே இருக்கிறது அங்கே கங்கை அங்கே ஓடுது இல்லை அந்த காசியில், அதுதான் கங்கை கிடையாது. நம்ம வீட்டு வாசலில் எது ஓடினாலும் அதுவும் கங்கை தான். கங்கையா நினச்சி பார்த்தா கங்கை, தங்கையா நினச்சி பார்த்தா தங்கை, தாரமாக நினச்சி பார்த்தா தாரம் தான். இது எங்கே இருக்குது? புத்தியில் இருக்கு. தங்கை வேற தாரம் வேற அப்படிங்கிறது. அதுபோல் பெருமான் தான் எல்லாமே அப்படிங்கிறதான் இந்த பாடலில் நமக்கு சொல்லிகிட்டே வர்றார் சாமி. அவர் சொல்லாததே கிடையாது. ஓகே, கல்லாகி சொல்லிட்டாரு, அதாவது மலையாகி, கலர் நிலமாகி, காடாகி, ஆறுகளாகி, வாய்க்கால்களாகி, கடல் கரையில் போய் கடலில் கலக்கிறவையும் ஆகி, புல்லாகி, புதராகி, போடுமாகி. அப்படியே வேற எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. திருவாசகத்தில் 19வது வரின்னு நினைக்கிறேன், அது 19 இல்லை 28வது வரின்னு நினைக்கிறேன் சிவபுராணத்தில். புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய். புல்லாய் பூடாய் புழுவாய் அப்படித்தானே மாணிக்கவாசகர் சொன்னார். இவர் என்ன சொல்றாரு? புல்லாய் புதராகி போடுமாய். புல்லாய் பூடாய் மரமாகின்றதை இவர் புல்லாய் அப்படி மாற்றி போடுறாரு. 1 2 3ங்கிறத 1 3 2ன்னு போட்டிருக்கார். பாடலுக்காக அப்படி மாற்றிருக்கிறாங்க. புறமாகி, புறம், அந்த புறம் இந்த புறம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? ஊர்களுக்கெல்லாம் பேரு புறம்னு வைக்கிறாங்களே. புறம்னா என்ன? அந்த நகரம்னு பேர். எல்லா நகரங்களும் அவன் தான். டோக்கியோ சிட்டியை எடுத்தாலும் அவன் தான், நம்ம ஊர்ல இருக்கிற கிராமத்தை எடுத்தாலும் அவன் தான். அப்புறம் புறம் 3ம் கெடுத்தானாகி, இந்த புறம் நம்ம புறம், அவனியாபுரம், அலங்காபுரம், அந்த புறமெல்லாம் இந்த புறம் நம்ம சொல்றோம். கணபதிபுரம், எங்க ஊருக்கு பக்கத்துல கணபதிபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. எல்லா புறமும் அவன் தான். அதே நேரத்துல அந்த புறங்கள் என்று சொல்லக்கூடிய முப்புறங்களை கெடுத்தானாகி அதை அழித்தவனும் நம் பெருமான் தான். சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி. தமிழ் இலக்கணம் படிக்கணும். இருக்கு தமிழ் படிச்சவங்க நிச்சயமா
இதெல்லாம் உணர்வான், பெருமானை உணர்ந்துருவான். தமிழ் தான் பெருமான். சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி ஓசை ஒளியலாம் ஆனாய் நீன்னு ஒரு பாடல் சொல்லியிருந்தார். ஓசைன்னா என்ன? சவுண்டு. ஒளி அப்படின்னாக்க என்ன? இப்போ நான் பேசுறேன், நான் கொடுக்கறதும் சவுண்டு தான். ஆனால் இது வார்த்தையா வருது. அது டம் டம் ஷ் அப்படி இருக்கும். ஷுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தெரியாது. தம்முக்கு என்ன அர்த்தம் தெரியாது. கடவுள்னா என்ன அர்த்தம்? ஓ, கடந்தும் இருப்பார் உள்ளும் இருப்பார்னு அர்த்தம். ஸோ சவுண்டு எப்படி வேர்ட் ஆகுது? பெருமானால ஆகுது. தமிழில் எழுத்தோசை, சொல்லோசை, பொருளோசை அப்படிலாம் இலக்கணத்தில் இருக்கு. தமிழ் இலக்கணம் படிக்கணும், இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு. ஆனால் தமிழ் இலக்கணத்தில் அவங்க எத்தனை தடவை எப்படி சொல்லியிருந்தாலும், தொல்காப்பியர் எத்தனை முறை எந்தெந்த பால் சொல்லியிருந்தாலும், திருவள்ளுவர் எத்தனை அறத்துப்பால், இன்பத்துப்பால், காமத்துப்பால் எத்தனை பாலில் பாடியிருந்தாலும், எல்லா பாலும் எல்லாமும் 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 சிவபெருமான் தான். சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுலாவாகி சுலாவுக்கோர் சூழலாகி. சுலாவாகின்னா என்ன? அதாவது நம்ம தனு கரண புவனம்னு சொல்றோம்ல, புவனம் இந்த பிறக்கிற உலகம், இந்த பூ உலகம், இந்த உலகம் அப்படி வச்சுக்கலாம். இந்த மண்ணுலகம் அப்படி சொல்லுவோம். இந்த மண்ணுலகம் ஆகி இதுவும் பெருமான் தான். இங்க ஏன் இந்த பெருமான் ஏன் இப்படி தாங்கி நிற்கிறான்? இங்கே தான் இந்த வினைகளை கழிக்க முடியும். இப்போ நமக்கு கோவிலுக்குள்ளே போகிறோம், கால் கழுவிட்டு வரணும் அப்படின்னாக்க சைடில் சில நல்லா ஆர்கனைஸ்டாக நல்லா மெயின்டைன் பண்ணுற கோவிலில் தண்ணி வாட்டர் டேப் வச்சுருப்பாங்க, கால் கழுவுறதுக்கு வசதியாக. கால் கழுவிட்டு தான் உள்ளே போகணும். இன்னும் சில இதில் வந்து கீழே ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க, பைப்பில் அதுவே தண்ணி வரும். நம்ம அதில் கொஞ்ச நேரம் காலை வச்சோன்னா போகிறோம், பாதத்தை சுத்தப்படுத்திடும், போயிடலாம். அதுக்கப்புறம் மேட் போட்டிருப்பாங்க. மேட்டு முதல்ல ஸ்பாஞ்ச் மேட்டு, அப்புறம் நல்ல மேட்டு, அப்புறம் இன்னொரு ஹார்ட் மேட்டு அப்படிலாம் போட்டிருப்பாங்க நல்லா மெயின்டைன் பண்ணுற கோவில்களில். அதுபோல் இந்த எப்படி ஆலயத்துக்கிட்ட போகும்போது நம்ம இது மாதிரி சுத்தமாகி போகிறதுக்கு அங்கே வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதோ, அதுபோல் இந்த உலகத்தில் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது தான் போக்கு வரவு, போக்கும் வரவும் அப்படின்னு திருவாசகத்தில் வரும். அதான் சுலாவாகி சுலாவுக்கோர் சூழலாகி. இப்போ நான் திரும்ப பிறக்கணும் அப்படின்னாக்க, திரும்ப சப்போஸ் உலகம் அழிஞ்சு போச்சுன்னா நான் எப்படி பிறக்கிறது? அதுக்காக நான் திரும்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் திரும்ப ஒரு மாடா பிறக்கணும்னு வச்சுக்கோங்க. நிறைய மாடு சாப்பிட்டதுனால அடுத்த பிறவில நான் மாடா பிறக்கணும், என்னையை வெட்டி சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா பேச்சுக்கு சொல்றேன். ஐயா உங்களை சொல்லாதீங்க அப்படிம்பாங்க. ஸோ அப்படி நான் மாடாக பிறக்க வேண்டும் என்றால், மாடு வளரக்கூடிய சூழல் இருக்கின்ற ஒரு ஊர்ல தான் எனக்கு பெருமான் பிறப்பு கொடுப்பார். சஹாரா பாலைவனத்துல கொடுக்க மாட்டார். அங்க நான் ஒட்டகமா பிறக்கணும்னா அங்க கொடுப்பார். மாடாக பிறக்க வேண்டும் என்றால் புல்வெளிகள் இருக்கிற இடத்துல எனக்கு பிறப்பு கொடுப்பார். இப்போ எவ்வளோ வேலை அவர் செய்யணும் பாருங்க நமக்காக. தேவையா அந்த ஆளுக்கு? கடைசியா திட்டு வாங்கிட்டு போவார். வீட்டில் எல்லா வேலையும் பண்ணிட்டு கடைசியா திட்டுவாங்க. 2 மணி நேரம் சமைப்பாங்க, கடைசியா வீட்டுக்காரு என்ன சாம்பார் அது மாதிரி இருக்கு, என்ன சொல்ற, தண்ணி ரசம் வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிடுவார். அந்த அம்மாவுக்கு அவ்வளோ கோபம் வரும். ஆனால் சிவபெருமானுக்கு கோபம் வர்றது கிடையாது. நம்ம அவர் எவ்வளோ திட்டினாலும் வாங்கிக்குவார். அப்படியாவது என் பேரை சொல்றானே அப்படின்னு சொல்லி. நெல்லாகி நிலனாகி நீருமாகி. இந்த ஒரு நெல் வரணும் அப்படின்னா என்ன? விளைந்து வந்தது. இப்போ ஒரு குழந்தையாகி, கருவாகி, அப்பா அம்மாவாகி, விந்துவாகி, இது சினை முட்டையாகி அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கிற சாமி. நீர் இருக்கணும், நிலன் இருக்கணும், அதுலேருந்து நெல் வர்றது போல் எல்லாமே அவன் தான். அப்பாவும் அவன் தான், அம்மாவும் அவன் தான், கருவும் அவன் தான், சிசுவும் அவன் தான், குழந்தைங்க அவன் தான். அப்புறம் வேற எங்கே போய் சிவபெருமான் இல்லாமல் வேற எதை பார்க்க முடியும் இந்த உலகத்தில்? பார்க்கறதெல்லாம் சிவம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோடைய பொருள். நெடுஞ்சுடராய் நிமிர்ந்து அடிகள் நின்றவாறே. அவன் சும்மா நிமிர்ந்தாலே சுடர் தான். நெடுஞ்சுடராக நின்றான். இது எப்படி நின்றுப்பார் அப்படிங்கிறதுக்கு பிரம்மாவையும் விஷ்ணுவையும் கேட்டாதான் தெரியும். நமக்கு அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அடுத்ததாக காற்றாகி, காற்று பஞ்சபூதங்கள்ல ஒன்று வருது. கார் முகிலாய், முகில்னா மேகம், முகிலன்னு பேர். ராமன் வந்து எப்படி இருப்பாரு? கார் முகிலா இருப்பார். கருப்பு மேகம் எப்படி இருக்குமோ அது போல கலர்ல இருப்பார் ராமர். அது போல காற்றாகி கார் முகிலாய் காலம் மூன்றாய், 3 காலமும் அவன்தான். நம்ம பஞ்சபுராணம் பாடும்போது ஏதோ ஒரு இடத்துல ஏத்த அருள் செய்த, ஏத்தி அருள் செய்த அப்படிலாம் படிப்பாங்க, மாற்றி படிப்பாங்க, பாஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. காலமே நமக்காக தனுகரண புவன போகங்களை படைக்கும் போது அதுக்குள்ள காலம் ஒன்று கொண்டு வந்து வச்சு, இந்த பாரு உனக்கு கேலண்டர்னு ஒன்று பின்னாடி கொண்டு வருவாங்க. அதில் டெய்லி ஷீட் கேலண்டர் வரும், வீக்லி கேலண்டர் வரும், மந்த்லி கேலண்டர் வரும்.
அதை புதுசாக டிசைனாக போட்டெல்லாம் கொடுப்பாங்க. இந்த காலமெல்லாம் உனக்கு தான், 65 வயசு ஆயிடுச்சுன்னா கணக்கை முடிச்சிடணும், அதுக்குள்ளேயும் என்ன எத்தனை நமச்சிவாயை சொல்லணுமோ சொல்லிடணும், 100 முறை சொல்லணும்னா சொல்லிடணும். அப்புறமா ரிட்டையர் ஆன பின்னாடி சொல்கிறேன்னா ரிட்டையர்மெண்ட்டு நீ பர்மனெண்ட்டாக அதுக்குள்ளேயும் ரிட்டையர் ஆகிட்டீங்கன்னா, இப்போ இந்த அரசாங்க ரிட்டையர்மெண்ட்லேருந்து நீ எப்போ நீங்கள் பஞ்சபுராணம் சொல்கிறது, எப்போ நீங்கள் இந்த 5 எழுத்து மந்திரம் சொல்கிறது, எல்லாத்தையும் இப்போவே சொல்லிக்கன்னு அர்த்தம். காற்றாகி கார் முகிலாய் காலம் மூன்றாய், 3 காலமும் வந்தான். பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே சிவபெருமான் தான் நமக்கு. நம்முடைய எதிர்காலமும் அவன் தான். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, பாஸ்ட் நம்மளுடைய கடந்த காலத்தை எடுத்தோன்னா அது ஒரு மிசரின்னு சொல்லுவாங்க. ஐயோ வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி மிசரி, அதுவும் பெருமான் தான். கனவாகி நனவாகி 2 நிலை இருக்குது உயிர்களுக்கு. 5 நிலைகள் இருக்குன்றது நம்ம படிச்சிருக்கிறோம், சைவ சித்தாந்தத்தில் படிக்கிறோம். அதில் டாப் பாட்டம் அதை சொல்கிறார். கனவாகி நனவாகி எதிரெதிர் பதங்களை சொல்லிட்டு வர்றாரு. நனவு நிலைன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நிலை. கனவு நிலைன்னா எப்போ வரும் நமக்கு கனவு? தூங்குனா தான் கனவு வரும். தூங்கும்போது இந்த புலன்கள் வேலை செய்யாது. கண் எதையும் பார்க்காது, காது எதையும் கேட்காது, வாய் எதையும் சுவைக்காது, அப்புறம் வேற என்னப்பா இருக்குது, எதையும் போய் தொடாது, நுகராது. அப்படி இருக்கிற ஒரு நிலைக்கு பேர் தான் நம்ம பாதி இறந்துட்டோன்னு அர்த்தம். இந்த 5 உடல்கள்ல இருந்து ஒரு உடல் குறைஞ்சி 4 உடல்களில் போய் நம்ம நிற்கிற இந்த நிலை. சைவ சித்தாந்த சுடர் நீங்கள் படிக்கலைன்னா இதுக்கு நான் பொருளே சொல்ல முடியாது. பேசாமல் பேட்ச் 3ல எல்லாரும் இது வரைக்கும் படிக்காதவங்க படிச்சிருங்க, இல்லைன்னா நான் சொல்கிறதே உங்களுக்கு புரியாது. இப்போ எனக்கு என்ன கஷ்டம்னா, சைவ சித்தாந்தம் படித்த மாணவர்களும் இதில் இருக்கிறீங்க, படிக்காத மாணவர்களும் இருக்கிறீங்க. நான் எப்படி பொருள் சொல்கிறதுன்னு எனக்கு கஷ்டமாக இருக்கு. கனவு நிலை என்பது உறக்க நிலை, நனவு நிலை என்பது நார்மல் நிலை. அதுவும் அந்த நிலையிலையும் பெருமான் தான், இந்த நிலையும் பெருமான் தான். கங்குலாகி, கங்குல்னா இரவு, அல்லும் பகலும்னு சொல்கிறோமே, அதுபோல் கங்குல் என்றால் இரவு. கூற்றாகி கூற்றுதைத்த கொல் களிருமாகி, கூற்றாகி அதாவது அது ஒன்றை சொல்லிட்டு இன்னொரு பாதியை சொல்லிடுறார். கங்குலாகி, கங்குல்னா இரவு, அதோட இன்னொரு பகுதியாகி, இரவுக்கு இன்னொரு பகுதி என்ன? பகல். 12 மணி நேரம் பகல் இருக்குது, 12 மணி நேரம் இரவு இருக்குது. ஸோ கங்குலாகின்னு சொல்லிட்டு அதோட பாதியாகி அப்படின்னு சொல்கிறாரு. அது ஏன் அப்படி சொல்லியிருக்காரு? பேசாமல் பகல்னே சொல்லியிருக்கலாமே அப்படின்னா, அதுக்கு அடுத்து வர்றதுக்கு பொருள் வந்து வார்த்தை ஜாலத்தை சேர்க்கிறார். இதோட கூறு ஆகின்னு அடுத்தது கூற்றாகி கூற்றுதைத்த கொள்களிரும் ஆகி, கூற்றுவன் என்று சொல்லக்கூடியது யமன். அந்த கூற்றனை உதைத்த கொல் களிரும் ஆகி, அவனை உதைச்சு கொன்ன களிறு, அந்த யானை இது சொல்லுவாங்களே அந்த காளை. ஸோ யமனை கொன்னார் இல்லையா, இவருக்காக, மார்க்கண்டேயருக்காக அந்த நிகழ்வை சொல்லுகின்றார். குறை கடலாய் குறை கடற்போர் கோமானுமாய், கடலும் அவனே, கடலுக்கு கோமான் யாரு? வர்ண பகவான் சொல்லுவோம். அந்த வர்ண பகவானும் யாரு? சிவபெருமான் தானே. நான் சொல்ற வேலையை செய்யின்னு சொல்றாரு. ஒரு ஜெராக்ஸ் காப்பி கையில் எடுக்கிறோம், இது ஜெராக்ஸு அப்படின்னா, ஜெராக்ஸ் எதோட ஜெராக்ஸு? ஒரிஜினலோட ஜெராக்ஸ். ஒரிஜினல் வேற, ஜெராக்ஸ் வேறன்னு கிடையாது. ஒரிஜினல்கிட்ட இருந்து ஏதாவது குறைஞ்சுதான் இருக்குமே தவிர ஒரிஜினல் இது ஆயிடாது. அதுபோல பெருமான் தன்னுடைய பணியை செய்யறதுக்கு ஒருத்தர், நீ ஃபைனான்ஸ் பார்த்துக்கப்பா, நீ ஹோம் மினிஸ்டர் பார்த்துக்க, நீ டிஃபென்ஸ் பார்த்துக்க, நீ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பார்த்துக்க, நீ இன்டர்னல் அஃபேர்ஸ் பார்த்துக்க அப்படின்னு எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த போஸ்ட் எல்லாம் நமக்கு சத்தியமாக உண்டு, நம்ம சாய்ஸ். இந்த குடு பெருமானை எனக்கு நான் ஒரு 1,00,000 வருஷம் நான் அப்படி இருந்துட்டு போகிறேன், வர்ண பகவான் போஸ்ட் எனக்கு கொடு, மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், வந்திருக்கேன் சின்ன வயசுலேருந்து, எனக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் வர்ண பகவானா கொடுன்னு கேட்டால் கொடுத்துருவார். திருநீர் அணிஞ்சுக்கிட்டு கேட்டால் அவர் இல்லைன்னே சொல்ல மாட்டார். எவனுக்கோ அரக்கனுக்கெல்லாம் அருள் செஞ்சிருக்கார். படிக்கிற அத்தனை அசுரர்கள் அரக்கர்கள் அத்துணை பேருக்கும் வேண்டியதே அப்படியே ஆகட்டும்னு சொன்னார். திருநீரை வச்சுக்கிட்டு நமச்சிவாயம் சொல்லிக்கிட்டு உருத்திராக்கம் அணிஞ்சு பஞ்சபுராணம் பாடுறவங்க கேட்டால் அப்படியே ஆக வேண்டாம் நான் சொல்லுவார். அப்படியே ஆகட்டும், ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுவார். நீ என்ன கேட்க போறியோ அதுவே ஆகட்டும்னு சொல்லிடுவார். அவங்களுக்காவது கேட்ட பின்னாடியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவார். நம்ம வேடத்தை பார்த்த உடனே கேட்க போறதே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுவார். குறைகடலாய் குறைகடற்கோர் கோமானுமாய் நீற்றானாய், திருநீர் ஆனவன், அந்த திருக்கோலத்தை கொண்டவனாயும் நீரேற்ற மேனியாகி, அது போன்ற வடிவத்தை, திருநீர். இப்போ இறைவன் அருவ நிலையில இருப்பார், அவருக்கு உருவமே கிடையாது, அவர் ஒரு பெருஞ்சோதி, அவர் சோதிய வடிவத்தில் இருப்பார். சரி, சோதி வடிவத்தில் இருக்கவருக்கு திருநீர் அணிகிறது எப்படி? சோதிக்கு எப்படி திருநீர் அணிய முடியும்? இப்போ இந்த உயிர்களுக்கு திருநீர் அணியணும்னு காட்டுறதுக்கு என்ன சொல்றது? அவர் ஜோதியா இருப்பாரு, அவர் சோதியா இருப்பாரு. அவர் உருவத்தை சொல்ல முடியாது, அவர் வாழ்க்கை எத்தனை நாள்னு சொல்ல முடியாது, அவரை தொட்டு பார்க்க முடியாது, அவரை காதால கேட்க முடியாது, அவரை கண்ணால பார்க்க முடியாது, அவரை வாயால சொல்ல முடியாது, அவரை மூக்கால வந்து பார்க்க முடியாது.
அப்புறம் என்னத்துக்கே அந்த கடவுள், அவன் இருந்தா என்ன இல்லைன்னா சும்மா கதை விடுறானுங்க. இதுதான் கருப்பு சட்டைக்காரன் கேட்கிற கேள்வி அது. பெருமான் திருநீற்று மேனியை திருநீறு தரிக்க வேண்டும். நாம் திருநீறு தரிக்க வேண்டும் என்றால் அவர் திருநீறு தரித்து காண்பிக்க வேண்டும். அவரு திருநீறு தரிச்சு என்ன பண்ண போறாரு? நீண்ட ஆயில் வாங்குறதுக்கா? அவர் எதுக்கு பண்றாரு? டான்ஸ் சொல்லித்தரவங்க அந்த மாறுவேட போட்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பயிற்சி கொடுக்குற ஆசிரியை இருப்பாங்க. அந்த ஆசிரியை வந்து குரங்கு மாதிரி பேசணுங்க, குரங்கு மாதிரி குதிக்கணும். எப்படி தெரியுமா? அப்படின்னு சொல்லி அவங்களும் குதிச்சு குதிச்சு காமிப்பாங்க. பாவம். அந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறவங்க தான் கஷ்டம். இப்போ பஞ்சபுராணத்துக்கே நிறைய பேர் பிள்ளைங்க கத்துக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கத்துக்கிட்டாங்க. தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் பல மாதிரி பாட கத்துக்கிட்டாங்க நம்ம ஆசிரியர்லாம். இப்போ அதுபோல இந்த உயிர்களுக்கு நீரு மேனியை காண்பிக்க வேண்டும், திருநீர் அணிய வேண்டும் என்றால் ஒரு ஒரு பொம்மையை வச்சு காமிக்கணும். ஃபேன்சி ஸ்டோர்ல எல்லாம் போனீங்கன்னா ஏதாவது ஒரு வேக்ஸ்ல ஒரு பொம்மையை பண்ணி பிளாஸ்டிக்ல பண்ணி இதெல்லாம் அந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ரெடிமேட் இதெல்லாம் பேண்ட் ஷர்ட் டிஷர்ட்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதோ ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே வச்சுருப்பாங்க. அப்படி வச்சு அவனுக்கு அந்த டிஷர்ட்டை போட்டு கொடுத்து ஏதோ அது மாதிரி இருக்கும் பாருங்க அப்படின்னு காமிப்பாங்க. அதனால பெருமான் நமக்காக இந்த உருவ மேனியை தாங்கி அதிலும் திருநீறு கொண்ட மேனியாக காட்சியளிக்கின்றார் நமக்காக. ஸோ நீற்றானாய் நீரேற்ற மேனியாகி நீர் அணிவதற்கு ஏற்ற வடிவத்தை தாங்கி இருக்கின்றான். நீள் விசும்பாய் நீண்ட ஆகாயம், ஆகாயத்தை இங்க இருக்கிற ஆகாயமே நமக்கு பார்க்க முடியல, அப்புறம் நீண்ட ஆகாயத்தை எங்க பார்க்க போறோம்? அப்படிப்பட்ட ஆகாயமும் அவன் தான். நீள் விசும்பின் உச்சியாகி, அதனாலதான் பிரம்மனால பார்க்க முடியல. வெறும் நீள் விசும்புன்னா பார்த்திருப்பாரு. நீள் விசும்பின் உச்சியும் அவனே. அதாவது எண்டு இல்லாம போயிட்டு இருக்கிறதோட எண்டு. இன்ஃபைனைட்டிக்கு ஒரு நம்பர் போடணும் அப்படின்னா எப்படி போடுறது? இன்ஃபைனைட்னு சொல்றது என்ன? நம்பர்ல சொல்ல முடியாது அப்படின்னா இன்ஃபைனைட். ஓகே, எனிதிங் டிவைடட் பை 1 சேம் திங். 0 டிவைடட் பை 1 போட்டால் சேம் திங், 0வாக தான் இருக்கும். அதுபோல் மனுஷன் கீழே கடவுள்னு போட்டால் 0வாக தான் இருக்கும். நம்ம அப்படியே தான் இருக்கும். கடவுளை மேலே நிறுத்தி 1 டிவைடட் பை 0 அப்படின்னு போட்டு பாருங்க, மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சவங்க. 1/0 எவ்வளோ? 1/0 இன்ஃபைனைட். நம்மை ஒன்றும் இல்லை என்று சொல்லி பெருமான் தான் என்று சொன்னால் இன்ஃபைனைட் பவர் நமக்கு கிடைக்கும். இந்த என்டையர் யூனிவர்ஸ் நம்ம சொல்றதை கேட்கும். நாளைக்கு மழை பெய்யுனா மழை பெய்யும், காற்றே நில் என்றால் நிற்கும். ஏசு சொன்னதான் நிற்கும் கிடையாது, நீங்களும் நான் சொன்னா ஃபாஸ்டா நிற்கும். நம்ம தயாராக இல்லை அப்படிங்கிறது தான். நீல் விசும்பாய் நீல் விசும்பின் உச்சியாகி, அந்த அந்த ஆகாயத்துக்கு உச்சின்னா என்ன அர்த்தம்? எல்லா உயிர்களுக்கும் எல்லா பிரபஞ்சத்துக்கும் எல்லா அண்டத்துக்கும் உச்சி. இவர் இந்தியாவுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம கிராமத்துக்கு தலைவரா இல்லையா? நம்ம கிராம தலைவர், பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு, அப்புறம் வட்ட தலைவர் இருக்காரு, மாவட்ட தலைவர் இருக்காரு, மாநில தலைவர் இருக்காரு. அத்தனை மாநிலங்களுக்கும் சேர்த்துதான் அந்த தலைவர் இருக்காரு. அவர் அதுக்கே தலைவர் அப்படின்ன பின்னாடி அப்போ நம்ம வட்டம் அவர் கண்ட்ரோல்ல வருமானா? அவர் கண்ட்ரோல் மீறி எதுவுமே வராது. அதனாலதான் பெருமான் என்ன சொல்லிட்டாரு? எல்லாத்துக்கும் உச்சி ஆகின்னு சொல்லிட்டாரு. திடீர்னு புதுசா ஒரு வகுப்புலையும் சந்தேகம் கேட்காதீங்க, எல்லாத்துக்கும் உச்சி அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏற்றானாய் ஏரூர்ந்த செல்வனாயி, அதாவது முதல் வார்த்தைக்கு ஒரு அர்த்தம், ரெண்டாவது வார்த்தையில அவருடைய இலக்கணத்தை சொல்றாரு, அவருடைய தோற்றத்தை சொல்றாரு. தோற்றத்தை சொல்றதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்த போறாரோ அதுக்கு ஏத்தாற் போல வார்த்தையை முன்னாடி போறாரு. ஏற்றானாய் அப்படின்னா இந்த இந்த உலகத்தை வந்து படைக்கின்றவன், காக்கின்றவன், அந்த ஐந்தொழில் செய்கின்றவனாய், ஏரூர்ந்த செல்வனாகி, ஏறு ஆகிய அந்த இடப வாகனத்தில் ஊர்ந்து நடக்கணும். இடமும் என்ன ஃபாஸ்டாக போகும்? ஸ்லோவாக தானே போகும். ஏரூர்ந்த செல்வனாகி, செல்வன்னா என்ன? பணக்காரன் கிடையாது. செல்வன் என்றால் தலைவன் என்று பெயர். தலைவன் யார் சொல்றோம்? பதி. பதி பசு பாசத்தில் யாரு தலைவன்? பதிதான் தலைவன். சிவபெருமான் தான் நமக்கு தலைவன். தலைவனே வாழ்க, தளபதியே வாழ்க, என்ன சொல்றது, அஜித்தே வாழ்க, விஜயே வாழ்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரே தலைவன், அவன் வாழ்க, பதி வாழ்க, நமச்சிவாய வாழ்க. மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். எழுஞ்சுடராய் எம் அடிகள் நின்றவாறே, மிகப்பெரிய விளங்குகின்ற ஒளியாக எம் பெருமான் நின்றவாறே. பயமா இருக்கு சிலபஸை பார்த்தாக்க. அடுத்தது தீயாகி. தீனா என்ன? நெருப்பு. நெருப்பு அப்படின்னா நம்ம கண்ணால் பார்க்குறமே நெருப்பு. ஒரு நெருப்பு எங்கேயாவது ஹோமம் வளர்க்கும் போது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது.
அப்படி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாக்கா அது காற்றுல ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி, நெருப்பு ஏற்றுறதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்பில் வரும். அப்புறமா அந்த நெருப்பு படம் எடுத்து பாருங்க சிவபெருமான் மாதிரி இருக்கு அப்படின்னு காமிக்கக்கூடாது. அது அந்த சிவபெருமான் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிகிறதுனால சிவபெருமான், எல்லாருக்கும் அப்படி தெரியாது. நல்லா பாருங்க சிவபெருமான், கால் தெரியுது பாருங்க, கை தெரியுது பாருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா எதை பார்த்தாலும் சிவபெருமான். அந்த காத்து கூட தான் சிவபெருமான் மாதிரி தெரியுது எனக்கு. அந்த நெருப்பே அவன் தானே. அப்புறம் என்ன 24 போட்டோ எடுத்ததுல ஒரு போட்டோல ஒரு ஓரத்துல மட்டும் அவன் சிவன் மாதிரி தெரிகிறான். 24 போட்டோல இருக்கிற நெருப்பும் அவன் தானே. நெருப்பு அவன் இல்லாம நெருப்பு எப்படி எரியும்? அப்புறம் இங்க நெருப்புல ஹோமம் வளர்த்தோம், நெருப்புல சிவபெருமான் வந்தாரு அப்படின்னா எப்படி? அங்க மட்டுமா வந்தார்? நெருப்புலயே அவர் தான், நெருப்பே அவர் தான். அவர் இல்லைன்னா நெருப்பே எரியாது, தீக்குச்சி கூட எரியாது. இந்த போட்டோவுக்காக உட்காந்துருப்பாங்க, வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பண்ணி போட்டு போட்டு பார்த்து இப்படி போட்டு பார்த்து ஏதாவது ஒண்ணு இல்லை இப்படி நிற்கிறாரு அப்படின்னாக்கா சிவபெருமான் மாதிரி தெரியுது பாருங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருவாங்க. இப்படி கிடையாது, எல்லாமே பெருமான் தான். அந்த இப்படி படத்தில் காமிச்சாலும் அங்கே தான் இருக்கார். உன் கண்ணுக்கு தெரியாட்டியும் அங்கே தான் இருக்கார். நம்ம கண்ணை வச்சு அவனை நம்ம வந்தாருன்னு சொல்லக்கூடாது. தீயாகி, நீராகி, திண்மையாகி, தன்மாத்திரைகள் படிக்கலைன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. தீயாகி அப்படின்னா நெருப்பாகி அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நெருப்பின் தன்மையாகி, நெருப்போட உள் குணம் இருக்கு இல்லையா, அதோட காரணம் வெம்மையை கொடு. தீயினுடைய இது வந்து வெம்மைன்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் தன்மாத்திரைகள்னு சொல்லுவோம். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். இதை பற்றுக்கோடாக கொண்டுதான் இந்த பஞ்சபூதங்களும் வருது. இதுல இருந்து இது வருது. அதாவது சப்பாத்தி மாவுல இருந்து சப்பாத்தி வருது, இட்லி மாவுல இருந்து இட்லியும் தோசையும் வருது. அப்படி சொல்ற மாதிரி இந்த தன்மாத்திரைகள் என்ற ரா மெட்டீரியல் மூலப்பொருளில் இருந்து தான் இந்த பஞ்சபூதங்களே வருது. இப்போ இது வரைக்கும் மேலோட்டமாக சொன்னார். நம்ம இது வரைக்கும் தீனா நெருப்பு அப்படின்னு படிச்சுட்டு இருக்கோம். நெருப்பு நெருப்பு பார்க்கறதுக்கு நெருப்பு, தொட்டு பார்த்தா சுடுது. அப்போ நெருப்பு கண்ணில் தெரிகிற நெருப்பு ஒன்று, தொட்டு பார்த்தா தெரிய நெருப்பு ஒன்று. சரி, கண்ணை மூடிக்கிட்டு நெருப்பில் கை வச்சா என்ன ஆகும்? சுடும். நெருப்பே இல்லையே. இது கருப்பு சட்டை போட்டவன் சொல்லுவான், நெருப்பே இல்லையே எப்படி சுடும்? நெருப்பு உன் கண்ணை திறந்து பாரு தெரியும். கண்ணை மூடிக்கிட்டு எப்படி நெருப்பு தெரியும்? நெருப்பு இது உனக்கு கண்ணால் பார்த்தா தான் நெருப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ற. நான் தொட்டு பார்த்துட்டே சொல்லுவேன் இந்த இடத்துல நெருப்பு இருக்குன்னு நான் சொல்லிடுவேன். அப்படின்ற மாதிரி பெருமான் இதில் வந்து கொஞ்சம் இது வரைக்கும் மேலோட்டமாக சொல்லிட்டு வந்தார். எல்கேஜி யூகேஜிக்கு சொல்லிட்டு வந்தார். இப்போ அடுத்து சைவ சித்தாந்த சூடர் மாணவர்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார். தீ ஆகி அப்படின்னா தீ ஆகிட்டான், கையில் தீ வச்சிருக்கான் இல்லை, தீயினுடைய குணத்தை அந்த அந்த தன்மையை கொண்டிருக்கின்றது, வெம்மையை கொண்டிருக்கிறது. நீராகி, நீரோடைய தன்மை என்று சொல்லக்கூடிய மூணு சுழியின் அந்த தன்மையை கொண்டிருக்கின்றார். அதோட திண்மையாகி, நிலத்தோடைய திண்மை, நிலத்துக்கு திண்மை என்ற குணம் ஒன்று இருக்கு. திசையாகி, அந்த அட்டமூர்த்திகள் என்று சொல்கிறோமே 8 திசைகள், அதையெல்லாம் ஆகி 4 திசைகளுக்கு மெயினாக சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் சொல்கிறோமே, சவுத்து நார்த் ஈஸ்ட் வெஸ்ட், இந்த 4 திசைக்கும் ஒரு தெய்வமாகி, திசை தெய்வங்கள்னு சொல்கிறோம்ல, திருவண்ணாமலை போனீங்கன்னா தெரியும் 8 திசைக்கும் அட்டமூர்த்திகள், அஷ்டலிங்கம் கோவில்கள் இருக்கும். யமலிங்கம், முதல்ல என்னது இந்திரலிங்கம், அதுக்கப்புறமா அக்னிலிங்கம், அப்படி ஒன்றுனா காமிப்பாங்க. அதில் அங்கே வந்து யமலிங்கம்னு ஒன்று இருக்குது, அந்த கோவிலில் கூட்டமே இருக்காது. குபேரலிங்கம்னு ஒரு கோவில் இருக்கும், அங்கே கியூவில் நிற்கணும் 1 மணி நேரத்துக்கு. எவ்வளோ ஒரு கடவுளை கும்பிடும்போது கூட சூஸ் பண்ணி தான் கும்பிடுறோம். யமலிங்கம் தானே அவர். யம மட்டும் இந்த உலகத்தில் இல்லைன்னா இப்படியே இருந்தே கெட்டு போயிடுவோம், நம்ம அழுகி போயிடும். யமலிங்கத்தான் முதல்ல கும்பிடணும். நம்ம மக்கள் சூஸ் பண்ணி கும்பிடுவாங்க. யமலிங்க கோவிலில் கூட்டமே இருக்காது. நான் போனால் அங்கே தான் கும்பிட்டு வர்றது, ஏன்னா அங்கே தான் ஃப்ரீயாக இருக்கும். சாமி போன உடனே பார்த்துடலாம். குபேரலிங்கன்னா 2 மணி நேரம் நிற்கணும், பாப்பா அப்புறம் பார்த்துக்கலான்னு வந்துடுவோம் நம்ம. ஆக 4 திசைகளும் ஆகி, திசைகளுக்கோர் தெய்வமாகி, சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். சிவபெருமான் நான்முகன். சிவபெருமானுக்கு 4 குணங்கள் உண்டு, மேலே 4 தலைகள் உண்டு, 4 முகங்கள். ஒரு திசையும் ஒரு முகமும் ஒரு திசையை நோக்கி இருக்கும். பிரம்மனுக்கு சொல்கிறோம்ல, அது மாதிரி இருக்கும். தலைக்கு மேலே கூட ஒரு முகம் இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் சென்ற வகுப்பில் நம்ம பார்த்துருக்குறோம். அதுதான் இங்கே சாமி சொல்கிறாரு. திசையாகி, அத்திசைக்கு ஓர் தெய்வமாகி, தாயாகி. தாய் யாரு? சிவபெருமான் தான். எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அம்மா. இப்போ என்னை கேளுங்க, நீங்கள் ஏன் கந்தர்வக்கோட்டையில் இருக்கீங்க? எங்கள் அம்மா பக்கத்துக்கு தான் இருக்கு. இந்த அம்மா ஒரு அம்மா. இதுக்கு முன்னாடி 1,00,000 அம்மா பார்த்தாச்சு. இது 1,00,000 நம்ம பிபி நம்பர் கொடுக்குற மாதிரி இது ஒரு அம்மா. இந்த பிறவிக்கு அம்மா.
அடுத்த பிறவிக்கு வேற அம்மா, நல்லா குண்டு அம்மாவை கூட இருப்பாங்க, யாருக்கு தெரியும். சகப்பா இருப்பாங்க, யாருக்கு தெரியும். போன பிறவியில் இதை விட நல்ல அம்மாவை கூட இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். எப்படியோ தாய்ப்பால் நம்ம குடிச்சது, தாயோட மார்புல இருந்து குடிச்ச பால் கடல் அளவுக்கு குடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த அம்மா எங்க அம்மா சொல்லிட்டாங்க, எங்க அம்மா தான், 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 எங்க அம்மா தான். அப்படி பார்த்தா உண்மையான அம்மா யாரு? சிவன் தான். அது ஒரிஜினல், என்றும் மாறாது. இந்த அம்மா ஒன்று அம்மா முன்னாடி போற வரைக்குமோ இல்லை நம்ம போற வரைக்குமோ அது வரைக்கும் அம்மா. இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் முன்னாடி போயிட்டோம் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் அது அம்மா கிடையாது, போட்டோ தான். 15வது நாள் பட விழா, படம் திறப்பு விழான்னு எங்க ஊர்ல கொண்டாடுவாங்க, பட திறப்பு விழா, அவ்வளவுதான். ஆனால் என்றும் நமக்கு தாயாக இருக்கின்றது. அப்படி யாராவது இருக்காங்களா ஒரு அம்மா? இந்த மாதிரி இப்போ சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஹீரோயின் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க எப்போதுமே. இப்போ யார் ஹீரோ நடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, விஜய் வச்சுக்கிறேன். விஜய் ஒரே ஹீரோயினோடவா நடிக்கிறாரு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அப்படியா நடிச்சாங்க? படத்துக்கு படம் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது போலதான் நம்ம படத்துக்கு படம் அம்மாவை மாற்றிக்கிட்டு இருக்கோம், அப்பாவை மாற்றிக்கிட்டு இருக்கோம், மனைவியை மாற்றிக்கிட்டு இருக்கோம், மனைவி கணவனை மாற்றிக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய இது கூட பிறந்தவங்களை மாற்றிக்கிட்டு இருக்கோம், சொந்தத்தை மாற்றிக்கிட்டு இருக்கோம், உடலையே மாற்றிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன உறவுகளை மாற்றுறதுக்கு என்ன? உடலுக்கு அப்புறம் தானே உறவு. அதனால ரொம்ப ரொம்ப அப்படியே அது உள்ள போயிடக்கூடாது. பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு ஓகே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்கு, இதுக்கு ஒரு பாதுகாவலனாக நான் இருக்க வேண்டுமே தவிர அதுவே நான் ஆயிடக்கூடாது. புளியம்பழத்துல ஓடு போலன்னு சொல்லுவாங்க. புளியம்பழம் காயா இருக்கும்போது தோல் எது, ஓடு எது, சதை எதுன்னு தெரியாது, இப்படி ஒட்டி இருக்கும். அது கொஞ்சம் பழுக்க பழுக்க சைவ சித்தாந்தம் படிக்க படிக்க என்ன ஆகும், ஓடு தனியாகவும் உள்ள புளி தனியாகவும் இருக்கும். அந்த புலிக்கு இந்த ஓடு ஒரு பாதுகாவலனாக இருக்கும், ஒரு அரணாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், குடும்ப தலைவனாக இது இருக்க வேண்டும். பணம் கொடுக்கணும், படிக்க வைக்கணும், எல்லா சடங்குகளையும் செய்யணும், எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யணுமே தவிர புலி வேறு ஓடு வேறு. புலி வேணும்னு யாராவது நினைச்சிட்டா ஓட்டை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, க்ரஷ் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஜூஸ் குடிக்கிறோமே, அதுக்கப்புறம் அந்த கரும்பு என்னாச்சுன்னு யாராவது பின்னாடி போய் பார்த்துருக்குறோமா? ஜூஸ் எடுத்தாச்சுன்னா கரும்பு தூக்கி போட்டு, சீக்கிரம் நம்ம ஜூஸில் அந்த கரும்பு சிப்பு ஏதாவது ஒரு தூசி கிடந்துச்சுன்னா அதை அப்படி தூக்கி போட்டு குடிக்கும். அதுலேருந்து தான் இது வந்ததுங்கிறதே நம்ம மறந்துடுவோம். அப்படிப்பட்ட நாம் ஒரு உறவுக்காக ஏன் போய் வாழ்க்கையில் எனக்கு டென்ஷனாக இருக்குது, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு இதே பெரிய கவலை, இதே பெரிய கவலை. என்ன போன பிறவியில் எந்த கவலையாக இருந்துச்சு, அடுத்த பிறவியில் எந்த கவலையாக இருக்க போகுது? போன பிறவியில் இந்த பிள்ளையா நம்மளை உதைக்க போகிறான், இந்த பிறவியில் உதைக்கிறவன் நான் முன்னாடி உதைச்சான், அடுத்த பிறவியில் நல்ல பிள்ளையா வரணும்னா என்ன பண்ணணும்? திருமுறைகளை படிச்சுக்கிட்டு பேசாம இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மீதிக்கு திருமுறையை படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். தாயாகி தந்தையாகி சார்வுமாகி. தாய் தந்தைகள்னா இப்போ ஃபாரின்லாம் அப்பா அம்மா ஒரு பாசம் இல்லைன்னு சொல்றாங்க, கணவன் மனைவிக்கே பாசம் இல்லை, 4-5 தடவை டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க, 5வது மனைவின்னு சொல்றாங்க. அது பெருமையா போடுறாரு, இன்று நான் திருமணம் செய்து கொண்டது 6வது மனைவி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போடுறாரு. அவர் பெரிய பணக்கார், உலகத்திலே பெரிய பணக்காரர் அவர் தான். தாயாகி தந்தையாய் சார்வுமாகி தாரகையும் ஞாயிறும் மதியும் ஆகி. அந்த உலக மேலே நம்ம பார்க்குறோமே, நிலா இருக்கு, ஸ்டார் நட்சத்திரம் இருக்கு, 27 நட்சத்திரம் இருக்கு, அஷ்டமி இருக்கு, நவமி இருக்கு எல்லாம் சொல்றோமே, எல்லாமே சிவபெருமான் தான். தாரகையும் விண்மீன்களும் ஞாயிறும் மதியுமாகி. மதினா குளிர் மதி. சந்திராயன் 3ல போயிட்டு அது வந்து இப்போ இங்கே மேலே இருக்கான், இங்கே எவ்வளோ டெம்பரேச்சர்னா 100 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது. இது கொஞ்சம் ஒரு 2.5 இன்ச்சு உள்ளே இறக்கி அந்த மண்ணுக்குள்ளே, இதான் நிலான்னு வச்சுங்க, நிலாக்குள்ளே ஒரு 2.5 அடியை உள்ளே இறக்கி பார்த்தா -200 டிகிரி இருக்கு. இங்கே +100 டிகிரி, இங்கே -200 டிகிரி இருக்கலாம். அதுதான் சாமி சொல்கிறார். இது எப்படி இது நபருக்கு தெரியும்? அப்பர் சாமிகள் என்ன சொல்கிறாரு பாருங்க, இது எப்படிப்பட்ட மதி தெரியுமா? இது என்ன சொல்கிறாரு, தன்மதியும் ஆகி, இது குளிர்ந்த மதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குளிர்ந்த மதியாகி காயாகி பழமாகி பழத்தில் நின்ற இரதங்களாகி. சைவமே, சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை. இதுக்காகத்தான் காயாகி, காயும் அவன்தான், பழமாகி சரி, பழத்தில் நின்ற இரதங்களாகி. பழம் சுவைக்கணும். பழம் நிறைய பழம் பார்த்துருக்குறோம், மாம்பழம் ஏதோ ஒரு பழம் எடுக்கிறோம், ஒரு சில பழத்தை நம்ம சாப்பிட்றோம், அந்த சுவை அதில் கிடையாது. சுவை இருந்தால் தான் அது பழம். இப்போ சிவபெருமான் யாரு?
மாங்காயும் ஆகி மாம்பழமும் ஆகி அந்த மாம்பழத்தை யாரு எடுத்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த சுவையும் ஆகி 3 ஆயிடுச்சா? எவ்வளோ கேரக்டர் பாருங்க. அடுத்து என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. தாயாகி தந்தை சாரமை தாரகையும் ஞாயிறும் காயாகி பழமாகி பழத்தில் நின்ற இரதங்கள்னா சுவைகள், சுவைகளாகி நுகர்வானும் தானேயாகி. மாம்பழத்துல சுவை இருக்கு அப்படின்னு எனக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு எப்படி தெரிஞ்சது மாம்பழத்துல சுவை இருக்குன்னு? மாம்பழத்தை சாப்பிடாம அப்படியே வச்சிருந்தா மாம்பழத்துல சுவை இருக்குன்னு சொல்ல முடியுமா? சரி சாப்பிட்றேன், அந்த பழத்துல சுவை இல்லைன்னா சுவை இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஸோ பழம் இருக்கணும், அதுல சுவை இருக்கணும், அந்த சுவையை உணர்றதுக்கு நாக்கு இருக்கணும், நாக்கு வேலை செய்யறதுக்கு அறிவு இருக்கணும், அறிவு வேலை செய்யறதுக்கு உயிர் இருக்கணும், உயிர் வேலை செய்யறதுக்கு சிவபெருமான் இருக்கணும். இப்போ இனிமேல் மாங்காயை பார்த்தா சிவபெருமான் ஞாபகம் வரணும் நமக்கு. புனிதவதியார் மாம்பழம் தானே கொடுத்தாங்க காரைக்கால் அம்மையார். அதுபோல மாம்பழத்தை பார்த்தா அதுல இருக்கிற எல்லாமே சிவபெருமான் தான். இது காயா இருந்த பூவும் அவர் தான், அரும்பா இருந்த பூவும் அவர் தான், மலரா இருந்த பூவும் அவர் தான், காயா இருந்த பூவும் அவர் தான், கனியா இருந்த பூவும் அவர் தான், கனியில இருக்கிற சுவையும் அவர் தான், இந்த சுவையை சுவைக்கின்றவரும் அவர் தான். சுவை சுவைக்குது, இது இனிப்பு, இது கசப்பு, இது புளிப்பு என்று நமக்கு யாரு சொல்லித்தர்றாங்க? கூட பிறந்த தம்பியா? இப்போ உன் நாக்குல ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் இனிப்பு. இ நீ இப்பு, இங்கிலீஷ்ல SWEET. இதெல்லாம் யாரு சொல்லித்தர? பெருமான் சொல்லித்தர. இவனை விட்டுட்டு வேற இவனையே கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் வாழ்நாள் ஃபுல்லா. இவனை 60 வயசுக்கு அப்புறம் கும்பிட்டுக்கலாம், மற்றதெல்லாம் இன்னைக்கே பண்ணணும். டீ எப்போ குடிக்கலாம்? இப்பவே குடிச்சிடலாம். கோயிலுக்கு எப்போ போகலாம்? அதெல்லாம் ரிட்டையர் ஆன பின்னாடி போய்க்கலாம். அதுக்குள்ளேயும் பெரிய ரிட்டையர்மெண்ட் வந்துடும் நமக்கு. இரதங்கள் நுகர்வானும் தானேயாகி நீயாகி நானாகி நேர்மையாகி, நேர்மைன்னா இது நுண்மையாகி. கடவுள்னு சொல்றோம்ல, கடந்தும் இருப்பான் உள்ளேயும் இருப்பான். ஏகன் அநேகன். ஏகன் அவன் ஒரே ஆள் தான், கடவுள்னு எடுத்துக்கிட்டா அவன் ஒரு ஆள் தான். ஆனா அநேகனாக வியாபகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர் பொருள்கள், உயிரற்ற பொருள்கள் எல்லாத்துலேயும் கலந்து நிற்கிறான். நீயாகி நானாகி நேர்மையாகி. ஸோ இது 3 கேரக்டர் ஞாபகம் வச்சுங்க. பழம் அவன்தான், சுவை அவன்தான், சுவைப்பவனும் அவன்தான், சுவைக்குது இனிக்குது அப்படிங்கிறத சொல்றவனும் அவன் தான். இலக்கணத்தில் நம்ம தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லுவோம். நான் உண்டேன், அவர் சாப்பிட்டார், அவர் சாப்பிட்டதாக அவர் சொன்னார், தம்பி சாப்பிட்டான் என்று அம்மா சொன்னார். அது படர் கை, சின்ன கை பெரிய கை, தன்கை அடுத்த கை படற்கை. அது போல பெருமான். பெருமானை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க. அங்கமாய் ஆதியாய் வேதமாகி. அவசரமா நம்ம போக வேண்டாம், போதும்னு நினைக்கிறேன். போதும். ஏன்னா இது வரைக்கும் இருக்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சுட்டு அடுத்த வாரம் மீதி 6வது பாடல் வந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த 10க்கும் பொருள் சொன்னோம் அப்படின்னா வகுப்பு முடிஞ்சிடும். இதை நம்ம அனுபவிக்க முடியாமல் போயிடும். பொருள் எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம், அனுபவம் தான் நமக்கு இப்போவே வேணும். ஆக இந்த 5வது பாடல் வரைக்கும் குறிச்சுக்கங்க. இன்றைய பாடல் நமக்கு ஒரு பதிகம் கூட நகரவில்லை. பரவாயில்லை, பரவாயில்லை. ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா போகிறோம், மீதியெல்லாம் அவர் உணர்த்திடுவார். சரி, இந்த முதல் 5 பாடல்களை நாம் ஓரளவு நம்ம இறைவனை பற்றி என்ன சிந்தித்தோம் அப்படிங்கிறத மனதளவில் நாம் சிந்தித்து மனதளவில் உள்வாங்குவோம். இது வரைக்கும் வெளியில் வாங்கியிருக்கிறோம், இப்போ உள்வாங்குறோம். இப்போ ஆலயங்களுக்கெல்லாம் போகும்போது, தரிசனத்துக்கு போகும்போது பிரகாரத்துக்கு வருவோம், அப்புறம் உள்ளே போவோம், ஒரு சாமியாக கும்பிடுவோம், பஞ்சபிராணம் பாடுவோம், அம்பாள் சன்னதிக்கு வருவோம், முருகன் சன்னதிக்கு போவோம். எல்லா சன்னதியும் முடிச்சுட்டு நவகிரகங்களை எல்லாம் பார்த்துட்டு அந்த பிரகார தெய்வங்களை எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக வந்து கொஞ்ச நேரம் விழுந்து கும்பிடுவோம். கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்து கும்பிடுவோம். கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காருவோம். அது உட்காரும்போதே வாட்ஸ்அப்பில் ஏதாவது செய்தி வந்துருச்சான்னு பார்ப்போம். அப்படி பார்க்கக்கூடாது. இது வரைக்கும் பார்த்தது அங்கே இருந்த சாமி, அவர் என்ன ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு, என்ன மாலை போட்டிருந்தாரு, சாப்பிட்டாரா சாப்பிடலையா, நம்ம என்ன பார்த்தோம், நம்ம அவர்கிட்ட பேசினோமா, அவர் எங்கிட்ட பேசினாரா, நம்ம அவரை பார்த்தோமா, நம்ம அவரை பார்க்குறோமோ இல்லையா, அவர் நம்மளை பார்த்தாரா, அதெல்லாம் நம்ம இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் அசை போட்டு போகணுன்றது தான் கோயிலில் உட்காந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறது. உட்காந்துட்டு போகணுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூலை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படி உட்காந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு போயிடுவாங்க. அப்படி உட்காந்து போகக்கூடாது. இது வரைக்கும் பார்த்த சாமியை பார்த்ததை கொஞ்சம் உள்வாங்குவோம் நம்ம.
ஸோ அந்த செஷனுக்கு நம்ம போவோம். செஷன் கொஞ்சம் மாறுது, அதனால மாணவர்களும் கொஞ்சம் உங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். தியரி பேச்சு முடிஞ்சுது. அடுத்ததாக கொஞ்ச நேரம் நம்ம பெருமானை பற்றி மனதுக்குள்ளே நினச்சி பார்ப்போம். இப்போ சரியை கிரியை என்ற நிலையிலிருந்து தாண்டி பெருமான் அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், இங்கே இருக்கார், அங்கே இருக்காருன்றதெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 நிலையில் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் 3 நிலையில் நம்ம பார்க்கலாம். உருவ நிலையில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்மளே சிவபெருமான் அப்படின்னு நினச்சி பார்க்குறது உருவ நிலையில் நாம் பார்க்குறது. அடுத்ததாக உருவ நிலை என்று சொல்லக்கூடிய அருவமும் உருவமும் தாங்கிய நிலையில் நம்ம இதயத்தில் அவர் இருக்காரு. நம்ம உடம்பே ஒரு சிவலிங்கம் மாதிரி நினச்சிக்கங்க. சிவலிங்கத்தில் இந்த கீழே இருக்கிற பீடம், அதுக்கப்புறம் அந்த ஹிப் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் இது வரைக்கும், இது மேலே வந்து லிங்கமேனி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இது உருவமாக நாம் வைத்துக்கொள்ளலாம். அருவமாக இருக்கிறது என்ன அப்படின்னாக்க, நம்ம உயிருக்குள் உயிராக எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல நம்ம உருவ நிலையை தெரிஞ்சாதான் அப்புறமா மனதுக்குள்ள பூசலார் நாயனார் மாதிரி முதல்ல நான் தான் சிவபெருமான்கிற அளவு கொண்டு வரதே பெரிய விஷயம். அதுக்கே நமக்கு 6 மாதம் ஆயிடும். அதுக்கப்புறம் 6 மாதத்துக்குள்ளே பண்ணிட்டாலே பெரிய விஷயம் தான். 6 பிறவிகள் 60 பிறவிகள் ஆகாமல் 6 மாதத்துல பண்ணிட்டா பெருசு. அதுக்கப்புறம் இறைவன் வந்து உள்ள நம்ம உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் உயிரில் கலந்த உறவே அப்படின்னு எப்படி கலந்துருக்கிறாரு உயிரில். உயிர் ஏற்கனவே ஆணவ மலம் கலந்துருக்குல்ல, செம்பில் களிம்பு போல இருக்கு, அரிசியை உமி மறைத்திருப்பது போல இருக்கு, நீரில் பாசி படர்ந்தது போல இருக்கு, ஆணவம் அப்படி இருக்கு. இப்போ பெருமான் எங்கே இருக்காரு, உயிருக்குள்ள இருக்காரு. இப்போ உயிருக்குள்ள இருந்தாருன்னா மலத்தை தாண்டி தானே அவர் போயிருக்கணும். அப்போ பதி அணியில் பசுபாசம் நிலாவேன்னு திருமூலர் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம வாயால பேசாம உள்ளுக்குள்ள பேசுவோம். வெளியில பேசி பேசி முக்கால் காலம் முடிஞ்சிருச்சு. ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ உள்ளுக்குள்ள கொஞ்சம் பேசுவோம். ஆக மாணவர்கள் இதுக்கு தயாராகுங்க. நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல அனுஷ்டானம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். முதல்ல நம்ம இடத்த தூய்மைப்படுத்துவோம், உடலை வெளிப்புறத்தில் தூய்மைப்படுத்துவோம், உள்புற தூய்மைப்படுத்துவோம், அப்புறம் நீற்று தூய்மை பண்ணுவோம். அப்படி பல படிகளில் நம்ம பண்ணுவோம். இங்கே நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அட்லீஸ்ட் நம்ம இந்த நாடி சுத்தி என்கின்ற மூச்சை ஓரளவு நேர்படுத்திக்குவோம். நரியை குதிரை பரியாக்கி, நிறைய பிடிச்சி ஏன் சிவபெருமான் குதிரை ஆக்கணும்? மாணிக்கவாசர் குதிரை வேணும்னா ஒரு குதிரையை படைச்சிட்டு போறது. நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் விளைவித்த, சத்தமா பாடி பிரயோஜனம் கிடையாது. ஏன் நரியை பிடிச்சு குதிரையா மாத்தினார் சார்? குதிரையே படைக்க முடியாதா? சரி, கோழியை பிடிச்சு குதிரையாக்க முடியாதா? சிங்கத்தை பிடிச்சு மாற்றிருக்க முடியாதா? ஏன் நிறைய குதிரையாக்கினார்? அதான் நாடி சுத்தி. நாடி சுத்தி பண்ணுங்க. எல்லாரும் நேராக உட்காந்துக்கோங்க. ஸ்பைன் எரெக்ட். உங்களுடைய பேக் போன் வந்து நேராக இருக்கணும். தரையில் உட்காந்துருந்தாலும் சேரில் உட்காந்துருந்தாலும் இப்படி உட்காராமல் இப்படியும் குனிஞ்சிக்கிட்டு உட்காராமல் நேராக இருக்கிற மாதிரி உட்காருங்க. பர்ஃபெக்ட் நேராக உட்காரணும் அப்படின்னாக்க நீங்கள் ஆசனத்தில் உட்காந்து தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போதைக்கு ஓரளவு நேராக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. கால் தரையில் வச்சு, இந்த மாதிரி சேரில் உட்காந்துருக்கிறவங்க காலில் உங்கள் பாதத்தை வந்து ஃபுட்டு தரையில் ஃப்ளாட்டாக படுற மாதிரி வைங்க. இப்படி கிராஸ் லெக்கு இப்படி அப்படிலாம் வைக்க வேண்டாம். சமணக்கால் போட்டு தட்சிணாமூர்த்தி மாதிரிலாம் உட்காரக்கூடாது. நேராக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முழங்கால் நேராக இருக்கணும், தொடை நேராக இருக்கணும், நேராக இருக்கணும். அப்படியே ஒரு இந்த எல் மாதிரி போடுறமே அது மாதிரி இப்படி எல் போட்டால் நம்ம கால், அந்த எல்லை அப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா இது இந்த என்ன நம்பர் மாதிரி இருக்குது, டிஜிட்டலில் நம்பர் போடுறமே அது போல் உடம்பு இருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு நாடியை சுத்தப்படுத்துவோம். இந்த நாடி சுத்தப்படுத்துறதுல மொத்தம் ஆக்சுவலாக 4 நிலைகள் இருக்கிறது. ஒன்று இழுக்கிறது, அடுத்தது ஹோல்டு பண்ணுறது, இன்னொன்று வெளியில் விடுறது, அடுத்ததை இழுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறது. இப்படி 4 இருக்குது. அது உயர்ந்த நிலை வகுப்பு, அது இப்போ வேண்டாம் நமக்கு. 3 நிலைகளை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த 3 நிலைகளில் உள்ள இழுக்கிறது வடமொழியில் வந்து அதை பூரகம், கும்பகம், பூரகம் உள்ள இழுக்கிறது. அந்த வடமொழி வார்த்தைகளுக்கு பயந்தே தான் நம்ம பாதி ஞானத்தை விட்டுறோம். பூரகம் சொல்கிறது, பூரகம்னா மூச்சை உள்ளே இழுக்கிறது, கும்பகம்னாக்கா அதை ஹோல்டு பண்ணுறது, ரேசகம் அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுறது. 3 ஸ்டேஜை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். 3 ஸ்டேஜ் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த எவ்வளோ நேரத்துக்கு மூச்சை இழுக்கிறோமோ அது 1 மடங்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா, அந்த ஹோல்டு பண்ணுறது வந்து இந்த மடங்கு மாதிரி 4 டைம்ஸ் ஹோல்டு பண்ணணும். இப்போ நம்ம உள்ளே இழுக்கிறதுக்கு ஒரு 1 2 3 4 அப்படின்னு 4 தடவை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஹோல்டு பண்ணுறது 4 × 4 16 கவுண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணணும். 1 2 3 4 அப்படி பண்ணணும். ரிலீஸ் பண்ணுறது, மூச்சை வெளியில் விடுறது அப்படின்னு விட்டுறக்கூடாது. வெளியில் தானே போகுது அப்படி கிடையாது. இந்த வெளியில் போகிறது உள்ளே வர்றதை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி.
வெளியில் போகிறத எவனாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? வெளியில் வர்றதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெளியில் வர்றதை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிட்டான்னா அவன் வாசி யோகின்னு அர்த்தம். அவன் சொல்கிறதெல்லாம் நடக்கும். மழை வந்தால் பரவாயில்ல அப்படின்னா மழை வந்துடும். சும்மா மூச்சை இப்படி இழுத்து இப்படி விட்டாலே நடக்கும்னா பார்த்துக்கங்க. ஸோ நமக்கு எளிய வார்த்தையில் இழுத்தல், நிறுத்துதல், வெளிவிடுதல் அப்படின்னு 3 நிலை இருக்குது. நமக்கு தமிழ் அதிகமாக வராது, அதனால் ஆங்கிலத்திலே நான் சொல்லிடுறேன். இன்ஹேல், ஹோல்ட், எக்ஸேல். இல்லைனா இன், ஹோல்ட், எக்ஸேல் ஆர் எக்ஸிட், இல்லைனா அவுட் சொல்லணும். இன், ஹோல்ட், அவுட் அப்படி வேணால் சொல்லணும் எளிமைப்படுத்தி. ஸோ அப்படி சொல்ல போகிறேன். சும்மா ஒரு பயிற்சிக்காக இப்போ பண்ணுறோம், அப்புறமா நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இப்போ பயிற்சிக்கு ஒரு 3 டைம்ஸ் மட்டும் இதை பண்ணணுங்கிற ஒரு இதுக்காக பண்ணி காமிக்கிறேன். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்களுடைய இந்த கட்டை விரல் இருக்கே, கட்டை விரலில் ரைட் சைடு, உங்களுக்கு கேமராவில் நான் எப்படி தெரியுறேன்னு தெரியல, என்னுடைய ரைட் சைடு இதுதான் சூரியன். இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? சூரியனை தொட்டுட்டீங்க. ISROலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ராக்கெட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எப்போ போகும்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது, நாசாவுக்கும் தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், சூரியனை தொட்டுட்டோம். இதுதான் சூரியன். இப்போ நிலாவுக்கு போச்சே, சந்திராயன் போய்கிட்டே இருக்குது. ஜப்பானில் விட்டதும் இன்னொரு 15-20 நாள் கழிச்சு தான் அங்கே போய் சேரப்போகுது. அது எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஏடா அது இவ்வளோதான் உலகமா? இது சூரியன், இது சந்திரன். இதை போய் ஏதாவது சயின்டிஸ்ட்கிட்ட சொன்னால் நம்புவாங்களா? உண்மை இதுதான். அவங்க நம்புறதுக்கு கொஞ்சம் வருஷம் ஆகும். சரி, அவங்க மெதுவாக வரட்டும், நம்ம ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, முதல்ல நிலாவு மூலமாக கூலிங் சைடு, இந்த சைடு ஃபுல்லாக கூலிங். காரில் ஏசியில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும், அந்த சைடு நாபு வச்சிங்கன்னா கூல் காத்தாகும். அதே இது இன்னொரு ஹாட் ஒன்று இருக்கும் ரெட் கலரில், அது தமுக்கு அதே தான், சேம் நாபு சேம். இந்த பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா ஹாட் ஏர் ஆகும். அதுபோல் இது வழியாக காற்று போனால் உடம்பு கூல் ஆகும், இது வழியாக காற்று போனால் உடம்பு ஹீட் ஆகும். எவ்வளோ பெரிய சயின்ஸ் பாருங்க. டாக்டர்கிட்ட கேளுங்க, அப்படியெல்லாம் இல்லை, சும்மா கதை சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நல்ல டாக்டர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அவங்க பாடத்தில் அப்படி சொல்லி கொடுக்கல. அவங்க பாடத்தில் என்ன சொல்லி கொடுத்துருக்கு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐயில் என்ன வந்ததோ அதுதான், மீதியெல்லாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்கு. கருப்பு சட்டை போட்டவங்களுக்கும் இவங்களுக்கும் வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அவன் படிக்காமல் பேசிக்கிட்டு இருக்கான், இவங்க படிச்சுட்டும் பேசுவாங்க. ஆக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சூரியனை க்ளோஸ் பண்ணிவிட்டு சந்திரன் மூலமாக மூச்சை இழுக்கிறோம். ஓகே, ஸோ இன்ஹேல். ஓகே, நான் சொல்கிறேன், இன்னு சொல்கிறேன். ஓகே, இன் 4 டைம்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இன் 1 3 4. ஹோல்டு, இந்த பக்கம் மூடிடுங்க. இப்போது ஆக்சுவலாக 16 கவுண்ட்ஸ் வரைக்கும் வைக்கணும். சும்மா எளிமைக்காக இதையும் நான் 4ஆகவே வச்சிடறேன். ஐயாவே இப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு தவறாக சொல்லிடாதீங்க. சும்மா எளிமைக்காக ஹோல்டு பண்ணுறேன். 1 2 3 4. திரும்ப சூரியனை, நம்ம சந்திரனை மூடிட்டு சூரியன் வழியாக அதை ரிலீஸ் பண்ணுறோம். எது க்ளோஸ் ஆகிருந்ததோ அது ஓப்பன் ஆகும். 1 2 3 4. ஆக்சுவலாக இதை 8 கவுண்ட் பண்ணுற வரைக்கும் விடணும். 4 கவுண்ட் பண்ணுற வரைக்கும் இழுத்தோம் அப்படின்னா 16 வரைக்கும் ஹோல்டு பண்ணி 8 வரைக்கும் விடணும். இப்போ விட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 விட்டாச்சு. விட்ட பின்னாடி ஒரு மைல்டு ஹோல்டு ஒன்று இருக்குது. அது இப்போ நம்ம படித்து குழப்பிக்க வேண்டாம், கொஞ்சம் பயிற்சியான ஒன்று பண்ணலாம். இப்போ திரும்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, எது வழியாக விட்டோமோ, ஏன்னா முன்னாடி சந்திரன்லேருந்து தானே இழுத்தோம், இப்போ சூரியன்லேருந்து இழுக்கணும். சந்திரன்லேருந்தே தொடர்ந்து 10 தடவை இழுத்துட்டோம்னா தலைவலி வந்துடும், சளி பிடிச்சிரும். சூரியன்லேருந்து தொடர்ந்து 10 நிமிஷம் இழுத்தோம் அப்படின்னாக்க தலைவலி வந்துடும். அதனால மாற்றி மாற்றி இழுக்கணும். சந்திரன்லேருந்து இன் பண்ணோம், சூரியனில் அவுட் பண்ணோம். இப்போ சூரியனில் இன் பண்ணி சந்திரனில் அவுட் பண்ணோம். ஸோ சூரியன்லேருந்து இன் பண்ணுறோம். இன். ஓகே, வலது பக்கம் நாஸ்டில், ரைட் நாஸ்டில் வலது பக்கம் சூரியன்லேருந்து 1 2 3 4. ஹோல்ட் 1 2 3 4. ரிலீஸ் 1 2 3 4. இன் 1 2 3 4. ஹோல்ட் 1 2 3 4. ரிலீஸ் 1 2 3 4. ஆக்சுவலாக முதல் நிலை மாணவர்களுக்கு இது மாதிரி சொல்லித்தருவோம். ஹோல்டு அப்படின்னு சொல்லும்போது இது அட்வான்ஸ் கோர்ஸ், நார்மல் கோர்ஸில் சொல்லித்தர மாட்டோம். பேசிக் கோர்ஸில் இதை பண்ணக்கூடாது. அதுவும் இந்த மாதிரி ஆன்லைனில் முதல் நாள் பேசிக்கிட்டே இருக்கும்போது பண்ணக்கூடாது. ஆனால் இருந்தாலும் சொல்லிடுறேன், இந்த பலனை நாம் முழுவதும் அடைய வேண்டும் என்றால் ஹோல்டு அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய மல துவாரம் இருக்கு இல்லையா, மோஷன் போகிறமே, மோஷன் போகிற அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோலை இறுக்கி பிடிச்சிடும். இங்கே எப்படி இறுக்கி பிடிச்சிருக்கோமோ அதே போல் மோஷன் போகிற இடத்த இறுக்கி பிடிச்சிடும். அதுலேருந்து கேஸ் லீக் ஆகக்கூடாது. அப்படின்னா எப்படி பிடிப்போம், அது மாதிரி இங்கே எப்படி பிடிச்சிருக்கோமோ அங்கே அது மாதிரி பிடிக்கும். இப்போ தான் இதோட முழு பலன் கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பயிற்சி எடுக்கும்போது வரும். அது ஹோல்டு சொல்கிற வரைக்கும் அது பிடிச்சிருக்கும். ரிலீஸ் சொல்லும்போது அதை விட்டுறணும், அதை பிடிச்சே வச்சுருக்கக்கூடாது.
ஹோல்டு கண்டிஷனில் பிடிச்சோம் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மூலாதாரத்திலிருந்து அந்த இடகலை, பிங்கலை, சொலுமுனை மூலமாக இந்த நாடிகளுடைய வேகம் அதிகமாகி அதுவே ஒரு பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னாக்க அந்த நாம் சொல்லக்கூடிய குண்டலினி என்ற சக்தியெல்லாம் ஆகி பல அற்புதங்கள் எல்லாம் நமக்கு நடந்து வேண்டியதெல்லாம் நடந்து அட்டமா சித்திகளை நாம் பெறலாம். நம்மளும் சிவபெருமான் மாதிரி பெரிய ஆளாகலாம், சின்ன ஆளாகலாம், உயிர் கூடு விட்டு கூடு பாயலாம். சும்மா மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருந்தாலே போகிறோம், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், படிக்கவெல்லாம் வேண்டாம். படித்தா நீட்டு, என்ட்ரன்ஸு, ஐஐடி, ஜேஇன்னு படிக்கணும். ஸோ இதை பண்ணியாச்சு. இதை பண்ணிட்டு அடுத்ததாக பெருமானுடைய இது சாதாரண பயிற்சிக்கு இது ஓகே. இது பெருமான் சம்பந்தப்பட்ட எண்ணத்தை நம்ம கொண்டு வரணுங்கிறதுனால பெருமானுடைய பெயரை ஒரு 3 முறையாவது நம்ம சொல்லுவோம். நார்மலாக 9 முறை சொல்லுங்க, 3 முறை இப்போ சொல்லுவோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பெருமான் சொன்ன வரிகளை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இப்போ நம்ம வகுப்பில் பார்த்ததை அதை உங்களுடைய நிலைக்கு ஏற்றாற்போல் நீங்கள் அதை ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த கற்பனையில் நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம தான் சிவபெருமான் அப்படின்ற கற்பனையில் பாருங்கள். நம்மளுக்கு வெளியில் அவர் இல்லை. ஒன்று நம்ம உடம்பு சிவபெருமானுடைய உடம்பு, அது முதல் நிலை. அதுக்கப்புறம் இந்த உடலுக்குள்ள ஒரு இடத்துல வந்து ஒரு புள்ளியாக அவர் அமர்கிறார் அப்படிங்கிறது 2வது நிலை. அதுக்கு அடுத்தது எது ஏற்கனவே உயிர் என்ற ஒன்று நம்ம கண்ணுக்கு தெரியலையோ அந்த உயிருக்கு உள்ள அவர் இருக்கிறார். இப்போ பஞ்சபுராணம் மற்றவங்கள பாட சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது நம்ம என்ன கேட்கணும்னா, நம்ம கேட்கல, நமக்கு உள்ள இருக்கிற உயிருக்கு உள்ள இருக்கிற சிவபெருமான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டாதான் அதோட பலனை நாம் அனுபவிக்க முடியும். அதனால முற்றோதல்கள்லாம் போகும்போது பாடுறதுக்கு மைக்கு கேட்கக்கூடாது. மற்ற நல்லா பாடுறவங்கள பாட விட்டுட்டு நம்ம உள்ளுக்குள்ள சிவபெருமான் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சிவபெருமானாவே இருந்து நம்ம கேட்டால் நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது, உலகத்துக்கு நல்லது. ஆக இப்போ நம்ம ஒன்றுனா நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம். நான் கண்ணை திறந்து படிக்கிறேன், நீங்களாம் கண்ணை மூடிக்கிட்டு நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்படியே நினச்சி பாருங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த அட்டமா சக்தி என்பது போல அட்ட மூர்த்திகள் சிவபெருமான். இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னவெல்லாம் இருக்கின்றதோ அவையெல்லாம் சிவபெருமானின் உடல்கள், கை, கால், நகம், தசை போன்றவை. நமக்கு தெரிந்த 8 மூலங்கள் பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இவை அனைத்துமே சிவபெருமான் தான். காற்றை நாம் நுகர்கிறோம் என்றால் சிவபெருமானை நுகர்கிறோம் என்று பொருள். நீரை தொடுகிறோம் என்றால் சிவபெருமானை தொடுகிறோம் என்று பொருள். நம்முடைய பாதம் ஒரு இடத்தில் படுகிறது என்றால் சிவபெருமானின் மேல்தான் நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்று பொருள். நம் உடலில் டெம்பரேச்சர் இருக்கின்றது, வெளியில் சூடாக இருக்கின்றது என்றால் சிவபெருமானே அந்த சூட்டுக்கு காரணம். அந்த டெம்பரேச்சர் என்பதே சிவபெருமான் தான். இதே டெம்பரேச்சர் வெளியிலும் இருக்கிறது, நம் உடலிலும் இருக்கிறது. இதே கடலில், குளத்தில், ஆற்றில் இருக்கின்ற நீர் நம் உடலிலும் இருக்கின்றது. வாயில் இருக்கின்றது, சிறுநீராக இருக்கின்றது, இரத்தமாக இருக்கின்றது. அங்கே குளம், கரை, ஆறு, ஏரி என்றது நம் உடலில் இந்த நிலைப்பாடுகளில் அது இருக்கின்றது. வெளியில் காற்று, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஓசோன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலைகளில் நம் உடலிலும் காற்றாக, நாடிகளாக பெருமான் பரவி இருக்கின்றார். வெளியில் திடப்பொருள்களாகிய மண், மலை என்று சொல்லக்கூடியதெல்லாம் நம் உடம்பில் தசையாகவும், எலும்பாகவும், முடியாகவும் இருக்கின்றது. ஆக இந்த பஞ்சபூதங்கள் என்று என்ன சொல்கின்றோமோ அதே பஞ்சபூதங்கள் தான் நாம். ஆக நாம் இந்த பஞ்சபூதங்களாகிய இந்த உலகம், அண்டம், சிவபெருமானின் உடல் அத்தனையும் ஒன்றே. பெருமானின் உடலே நம் உடல், பெருமானின் உடலே இந்த பஞ்சபூதம், நம் உடல் இந்த பஞ்சபூதங்களால் ஆனது. ஆக இந்த அட்டமூர்த்தி என்று பெருமானை சொல்லும்போது நாம் ஆகிய இந்த 5ம், இந்த 5ற்கும் உள்பொருளாகிய நமது உயிரும் மற்றும் நாம் காணுகின்ற இந்த இப்பொழுது மூச்சை இழுத்து விட்டோமே சூரிய சந்திரர்கள், நம்மளுடைய உடலையும் இந்த வெப்பத்தையும் வெளி வெப்பத்தையும் இணைக்கின்றவர்கள் அந்த இருவரும், சூரியனும் சந்திரன். அதற்குத்தான் இந்த அட்டமூர்த்திகளில் அவங்க 2 பேரையும் சேர்த்திருக்கிறாங்க. இந்த உலகத்தையும் இந்த உடலையும் இணைக்கணும் அப்படின்னா இது மூலமாக தான் இணைக்க முடியும். இது உள்ளேயே எல்லாம் வந்துடுது. காற்று வந்துடுது, நெருப்பு வந்துடுது, நீர் வந்துடுது, எல்லாமே
இந்த இரு சூரிய சந்திரர்களில் வந்து விடுகின்றது. ஆக அட்டமூர்த்தி என்றால் சிவபெருமான், அட்டமூர்த்தியும் நாமே. நம்மில் நிலம் இருக்கின்றது, நம்மில் நீர் இருக்கின்றது, நம்மில் நெருப்பு இருக்கின்றது, நம்மில் காற்று இருக்கின்றது, நம்மில் வெற்றிடம் இருக்கின்றது, 9 ஓட்டைகள் இருக்கின்றது, ஒரு செல்லுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்கின்றது, ஆகாயம் இருக்கின்றது, மூக்கில் சூரியன் ஒரு பக்கம் இருக்கின்றது, ஒரு பக்கம் சந்திரன் இருக்கின்றது, உடலில் உயிர் இருக்கின்றது. ஆக சிவபெருமான் மட்டும் அட்டமூர்த்தி அல்ல, நாமும் அட்டமூர்த்தியே என்றால் நாமும் சிவபெருமானே. இந்த உடலும் சிவபெருமான் உடல் தான். நான் தான் சிவபெருமான். நான் ஏன் வெளியில போய் சிவபெருமான் மாதிரி என்று சொல்கின்றேன்? நான் தான் சிவபெருமான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் தீவராக இருந்தாலும் நானே சிவபெருமான். நான் இந்த உடலை தாங்கி என்ன செய்கின்றனோ இந்த உயிர்களுக்காக சிவபெருமான் தாங்கி செய்கின்றார். ஆக அட்டமூர்த்தி என்பது நானே. இந்த உலகத்தில் நல்லது கெட்டது, பகல் இரவு, இருட்டு வெளிச்சம், நுண்ணியது அகண்டது அத்துணையும் சிவபெருமானே. பிறர் உருவும் தம்முருவும் சிவபெருமானே. சிவபெருமான் அவருடைய உருவத்தில் இருக்கிறவரும், பிறர் உருவம் என்பது நம்மைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். நம் உடலில் இப்போது இருக்கின்ற சிவபெருமான். இப்போ என்ன ஆச்சு? பிறர் உருவும் தம்முருவும் இல்லை, நம்முருவும் சிவபுருவும் ரெண்டும் ஒன்னாகிவிட்டது. பிறருருவும் தம்முருவும் தாமேயாகி. இது ஒரு லைனை மட்டும் நினைச்சே நம்ம அரை மணி நேரம் நினைத்து கொண்டிருக்கின்றலாம். பிறருருவும் தம்முருவும் தானேயாகி. சிவபெருமானாக தனியாகவும் சிவபெருமானாக என் உடல்லையும் சிவபெருமானாகிய என் உடலில் ஒரு இடத்திலும் என் உயிரிலும் கலந்து இருக்கின்ற பெருமானே. அருவம் அருவுருவம் உருவம் இந்த 3 நிலைகளிலும் இந்த உடலில் தாங்கி எனக்காக இந்த பணியை ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் செய்கின்ற பெருமானாய் இன்று நாமே இருக்கின்றோம். நாம் தான் மற்ற மாணவர்களுக்கெல்லாம் அருள் செய்ய போகின்றோம். பாவம் அவர்களுக்கு திருமுறை தெரியாது, சித்தாந்தம் தெரியாது. நாம் தான் அவர்களுக்கு வழி நடத்தி கூட்டி செல்ல வேண்டும். அந்த நிலையில் நாம் இருக்கின்றோம். மண்ணும் நாமே, விண்ணும் நாமே. இந்த பூமியிலிருந்து அண்ட சராசரங்கள் வரைக்கும் பரவி இருக்கின்றது நாமே. வைரம் மாணிக்கம் அனைத்தும் நாமே. இந்த உயிர்களுக்கு கண்ணாகவும் நாம் இருக்கின்றோம், கண்ணின் மணியாகவும் இருக்கின்றோம், கண்ணின் மணியின் ஒளியாகவும் இருக்கின்றோம், ஒளியை உணரும் அறிவாகவும் இருக்கின்றோம், அறிவை சார்ந்த அந்த கரணங்களை கொண்டிருக்கின்ற இந்த உயிராகவும் இருக்கின்றோம், உயிருக்கும் உயிராகவும் இருக்கின்றோம். இந்த உயிர்கள் இதை உணர்வதே இல்லை. உயிர்கள் வேறு எதிலேயோ கவனம் செலுத்துகிறார்கள். இவையெல்லாம் நாமவே இருக்கின்றோம். கலையும் நாமே, அனைத்து நூல்களும் நாமே, தோத்திரமும் நாமே, சாத்திரமும் நாமே. தோத்திரத்தில் இருக்கின்ற வார்த்தைகளும் நாமே, வார்த்தைகளில் இருக்கின்ற ஒளியும் நாமே, வார்த்தைகளில் இருக்கின்ற பொருளும் நாமே, வாக்கும் நாமே, வாக்கில் இருக்கின்ற 4 நிலைகளும் நாமே. இந்த மனிதர்களுக்கு பேச கூடுதலாக கொடுத்தோம். மற்ற உயிரினங்களுக்கு வாயை உண்பதற்கு மட்டும் கொடுத்தோம். இவர்களுக்கு உண்பதற்கும் வார்த்தையை பயன்படுத்துவதற்கும் பேசுவதற்கும் சொல்லிக் கொடுத்தோம். என்ன பேசுகிறார்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. காலையில் நாம் சந்தித்த நண்பர்கள் என்ன பேசிக்கொண்டிருந்தார்கள்? டிவியில் என்ன பேசிக்கொண்டிருந்தார்கள்? சுற்றத்தார்கள் என்ன பேசிக்கொண்டிருந்தார்கள்? போனில் பேசினமே என்னென்ன பேசினார்கள்? பெருமான் இந்த உடலில் தாங்கி நிற்பது, நம் உடலில் ஒன்றுக்கு ஒன்றாக நிற்பது அந்த பேச்சுக்களை கேட்பதற்காக. பெண்ணும் அவனே, ஆணும் அவனே. நான் பெண்ணாக இருக்கின்றேன் அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சிவபெருமான் தான், ஆணாக இருந்தாலும் சிவபெருமான் தான், திருமணம் ஆகி இருந்தாலும் சிவபெருமான் தான், திருமணம் ஆகாமல் இருந்தாலும் சிவபெருமான் தான், பேரம்பேத்தி பார்த்திருந்தாலும் சிவபெருமான் தான். இந்த உடல் இந்த உயிரின் வினையை கழிப்பதற்காக அதற்கு ஏற்றாற்போல் செய்யப்பட்டது. ஜாடிக்கு ஏற்ற மூடி, சாரிக்கு ஏற்ற பிளவுஸ், பேண்ட்டுக்கு ஏற்ற ஷர்ட், அதுபோல இந்த வினைக்கு ஏற்ற உடல் தானே தவிர வேறு எங்கிருந்தும் இந்த உடல் வர. இந்த உடலில் ஏதோ ஒரு குறை இருக்கும் என்றால் என்னுடைய வினையில் ஒரு குறை இருக்கின்றது. எப்படி இருந்தாலும் இறைவன் என்னுடன் ஒன்றாயும் உடனாயும் இருக்கின்றான். அப்போ வேற எந்த கவலையும் நமக்கு கிடையாது. நாமே சிவபெருமான் ஆகிவிட்டோம். நாமே மற்றவர்களுக்கு அருளும் நிலைக்கு வந்துவிட்டோம். பெருமானே நம் உடலெல்லாம் நிறைந்திருக்கின்றார். கால் பாதத்தில் பாருங்கள். பாதத்தை தரையில் வைத்திருக்கின்றோம். பாதத்திற்கும் தரைக்கும் நடுவில் காற்று போகின்றது. நம்ம பாதத்துக்கும்
தரைக்கும் நடுவுலேயே கொஞ்சம் கேப் இருக்கு. ஃப்ளாட்டாக உட்கார்ந்துருக்குறோம், ஆனால் உட்காரல. கொஞ்சம் ஒரே ஒரு மில்லிமீட்டர், ஒரு சென்டிமீட்டர் கொஞ்சம் உயர்ந்து உட்கார்ந்துருக்கும். அது உள்ளங்கால், கால் விரல்கள், கட்டை விரல், 4வது விரல், 3, 2, 1. என்னுடைய கால் முழங்கால், தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி, நெஞ்சு பகுதி, கழுத்து பகுதி, இடையில் கைகள், கை விரல்கள், விரல் நகங்கள், நகத்தின் உச்சி, நகம் விரலில் ஒட்டி இருக்கின்றதா, பிரிந்து இருக்கின்றதா, நகத்துக்கும் விரலுக்கும் நடுவில் காற்று போகின்றது, ஒரு மைல்டு கேப் இருக்கு. காற்று நிரம்பி இருக்கிறது என்றால் பெருமான் நிரம்பி இருக்கின்றான் என்று பொருள். நான் இல்லாத இடம் எதுவும் இல்லை. கைகள் தான் உயர்ந்த இடம், கால்கள் தாழ்ந்த இடம் இல்லை. நெற்றிப்புருவம் தான் உயர்ந்த இடம், இடுப்பு தாழ்ந்த இடம் இல்லை. இடுப்புக்கு மேல் நல்ல இடம், இடுப்புக்கு கீழ் தாழ்ந்த இடம் இல்லை. எங்கும் அருளே நிறைந்திருக்கின்றது. ஏது வேறுபாடு நமக்கு? கழுத்து பகுதி முழுவதும் அவனே. வாய்ப்பகுதி, காது பகுதி, மூக்கு பகுதி. ஒரு பக்கம் நாம் இழுப்பது குளிர்ச்சியை தருகின்றது, வலது பக்கம் நாம் இழுக்கும் காற்று நமக்கு வெப்பத்தை தருகின்றது. கண் பகுதி, கண் லூஸாக இருக்கின்றது. கண் எப்போ வேணாலும் கீழே விழுந்துடலாம். கண் எதுலையும் ஃபிக்ஸ் ஆகலாம். கண்ணுக்கும் கண் இமைக்கும் கண் பொருந்தி இருக்கின்ற இடத்துக்கு நடுவில் ஏர் கேப் என்று சொல்லக்கூடிய காற்று போகக்கூடியது துவாரம் இருக்கின்றது. 9 துவாரங்கள் உடலில் இருக்கின்றது. அதில் கண் 2 கண்களிலும் இருக்கின்றது துவாரம்தான். கண்ணுக்கும் கண்ணை பிடித்திருக்கின்ற அந்த சதைக்கும் நடுவில், தசைக்கும் நடுவில் ஒன்றுமில்லை. அது ஃபிக்ஸ் ஆகிருந்துன்னா கண்ணு சுத்தாது, இடது பக்கம் வலது பக்கம் நகராது. மூக்கு நகர்றது இல்லை, காது நகர்றது இல்லை, ஆனால் கண்ணு நகருது. இப்போ அது ஃப்ரீ ஃப்ளோட் இருக்கு. அந்த ஃப்ரீ ஃப்ளோட்டில் இறைவன் இருக்கின்றார். நமது கண் ஃப்ரீ ஃப்ளோட்டில் இறைவன் போய் அங்கே ஏதோ செய்து கொண்டிருக்கின்றார். புருவத்தில் அவர் இருக்கின்றார். 2 புருவத்திற்கும் நடுவில் திருச்சிற்றம்பலம் 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 என்று ஆரம்ப நிலை மாணவர்கள் தெரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், பொருள் தெரியாமல். ஓரளவு தெரிந்த கிரியை நிலை மாணவர்கள் திருச்சிற்றம்பலம் என்றால் தில்லை சிவபெருமான் நடனமாடும் இடம் என்று சொல்கின்றார்கள். திருச்சிற்றம்பலம் என்பது இந்த நெற்றி புருவமே. திருச்சிற்றம்பலம் என்று பஞ்சபுராணத்தை ஆரம்பித்தாலும் நெற்றி புருவத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம், நெற்றி புருவத்தில் நிறுத்துகின்றோம். உயிரின் நனவு நிலை என்று சொல்லக்கூடிய இந்த நிலையில் உயிர் நெற்றி புருவத்தில் நிற்கும். 5 உடல்களோடு உயிர் பொருந்தி இருக்கும்போது, 5 உடல்களும் ஃபங்க்ஷன் ஆகும்போது நெற்றி புருவத்தில் உயிர் இருக்கும் என்று அருளாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நாம் நெற்றி புருவத்தை கவனிக்கின்றோம். அந்த உயிருடன் கலந்து பெருமான் இருக்கின்றார். இப்போ பெருமானை பார்க்க வேண்டும் என்றால் உயிர் இருக்கின்ற இடத்தை பார்க்க வேண்டும். உயிர் எங்கே இருக்கும்? பேசிக்கிட்டு இருக்கும்போது நெத்திக்கிட்டே இருக்கும். தூங்குனாக்க இதயத்துக்கு வந்துடும், கழுத்துக்கு வந்துடும். ஆக இப்போது நாம் நெற்றி புருவத்தை கூர்ந்து நோக்குகின்றோம். நெற்றியில் நாம் பெண்கள் குங்குமம் வைப்பது போல ஒரு ஊசியை உள்ளே விடுவதாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஊசியால குத்துற மாதிரி நீளமான ஊசி. இந்த பக்கம் நெற்றியில் குத்தினால் பின் தலை வழியாக அது வெளியில் வரும். அவ்வளோ நீளமான ஊசி, ஒரு அரை அடி ஊசி. கம்பியை நெற்றி புருவத்தில் உள்ளே குத்துகின்றோம். அது உள்ளே போகின்றது, போய் பின்பக்கம் வந்து விட்டது. இப்பொழுது நம்மளுடைய ஸ்பைன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பேக் போன், அதிலும் தலையில் பிறந்த குழந்தைகளுக்கு தலையில் பார்த்தால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போது நமக்கும் கூட இன்னும் மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் சாஃப்டாக தான் இருக்கும். அந்த நடு மையத்தில் ஒரு குச்சியை உள்ளே நுழைத்தால் அந்த ஒரு அந்த கம்பி அப்படியே உள்ளே இறங்கி நம்ம கழுத்தில் ஸ்பைனல் என்று சொல்லக்கூடிய அந்த முதுகெலும்பில் வந்து படுமானால் இந்த மேலிருந்து நுழைத்த கம்பியும்
நெற்றியிலிருந்து நுழைத்த நெற்றி புருவத்திலிருந்து நுழைத்த கம்பியும் எங்கே சந்திக்கின்றதோ அங்கே இறைவனுடைய திருநடனம் நடந்து கொண்டே இருக்கின்றது. வருடத்தில் 6 அபிஷேகம் இல்லை, ஒரு செகண்டும் அங்கே அபிஷேகம் நடந்துட்டு தான் இருக்கு. பெருமானை எங்கே பார்ப்பது? பொட்டு வைக்கும்போது பெண்கள் பெருமான் இந்த இடத்தில்தான் இருக்கின்றார் என்று வைக்க வேண்டும். நெற்றி புருவத்திலிருந்து ஒரு கம்பியை உள்ளே சொருகினால் தலைப்பகுதி, மேல் தலை என்று சொல்லக்கூடிய கபாலம் என்று சொல்வார்கள், அந்த இடத்திலிருந்து ஒரு கம்பியை கீழ் நோக்கி தள்ளினால் இந்த கம்பி இரண்டும் எங்கே சந்திக்குமோ, கிராஸ் ரோடு சொல்கிறோமே, 2 ரோடுகள் சந்திக்கும் போது 4 ரோடுன்னு சொல்லுவாங்க, 4 திசைகளில் ரோடு போகிற மாதிரி இந்த 2 கம்பிகளும் சந்திக்கின்ற ஜங்ஷன் பாயிண்ட், அங்கே இறைவனுடைய நடனம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த இடம் கொஞ்சம் கண்டுபிடிக்கும், ஆழ்ந்து கண்டுபிடிக்கும். சில நாள் பயிற்சி எடுக்கணும். நெற்றிப்புருவமே எங்கே இருக்குன்னு நமக்கு இன்னும் தெரியல. முதல்ல தொட்டு பார்த்துக்கணும், அப்புறம் கை வச்சு பார்த்துக்கணும், இதுக்கு நேராக கம்பியை உள்ள நுழைக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் தலைப்பகுதியில் இன்னொரு கையை ஒரு விரலை வச்சு பார்க்கணும். எந்த இடத்துல தலையில் வைக்கிறதுன்னு தெரியலன்னா பிறந்த குழந்தையோடைய தலைப்பகுதியில் வச்சு பார்த்தா தெரியும். அங்கிருந்து ஒரு கம்பியை சொருகினால் இந்த 2 கம்பியை எங்கே சந்திக்குமோ இங்கே போய் நாம் தரிசனம் செய்யலாம். தில்லைக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதெல்லாம் ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு. அருளாளர்களுக்கு அது ஓகே. ஆரம்ப நிலைக்கு படிக்க வைக்கிறதுக்கு பிரைமரி ஸ்கூல் நடத்துவாங்க. ஞான நிலையில் வருகின்ற மாணவனுக்கு அங்கே தில்லையில் போய் தான் தரிசிக்க வேண்டும் என்றில்லை, தில்லை இங்கேயே இருக்கின்றது. இது ஒரிஜினல் தில்லை, அது நமக்காக உருவாக்கிய தில்லை. இந்த பெருமான் அங்கே ஆடுகிறது எல்லாரும் பார்க்கலாம், அங்கே யார் வேணாலும் பார்க்கலாம், படித்தவன் படிக்காதவன், கீழ் ஜாதி மேல் ஜாதி, ஆண் பெண் எல்லாம் பார்க்கலாம். இங்கே நமக்குள்ள இங்கே ஆடிட்டு இருக்கிறவர் நம்ம மட்டும்தான் பார்க்க முடியும், ஏற்ற மாதிரி இருக்கவர் கூட பார்க்க முடியாது. இங்கே பெருமான் ஆடுவதை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய மனைவிக்கு இந்த அறிவு இருக்கா? கிடையாது. அவள் பார்க்க முடியுமா? முடியாது. என் கணவனால் இதை பார்க்க முடியுமா? முடியாது. என் பிள்ளைகளால் இதை பார்க்க முடியுமா? முடியாது. நான் அப்பா அம்மா என்று சொல்கின்ற பெற்றோரால் இதை பார்க்க முடியுமா? முடியாது. இதை நான் உள்ளே தரிசிப்பதற்கு இவர்கள் யாராவது எனக்கு உதவி செய்ய முடியுமா? முடியவே முடியாது. யார் வேண்டும் எனக்கு? பெருமானின் நடனம் எல்லா வகையிலும் நமக்கு தெரிகின்றது. அவர் ஆடும் சத்தம் கேட்கின்றது. சேரமான் பெருமானுக்குத்தான் சிலம்பொலி இல்லை, நமக்கும் கேட்கின்றது. நல்ல மனம் வீசுகிறது. தான் ரோசா தோட்டத்துக்குள் நுழைவது போல இருக்கின்றது. இங்கே பார்த்தாலும் ஓம்காரம், விரிந்த ஓம்காரம் கேட்கின்றது. தொடர் ஓம்காரமாக இருக்கின்றது. கண்ணை அப்படியே திருப்பி உள்நோக்கி பார்க்கின்றோம். கண் சுத்தக்கூடியதுதான். அப்படியே 180 டிகிரி என்று சொல்வார்கள். முன்னாடி இருக்கிற கண்ணை திரும்ப அப்படியே 180 டிகிரி திருப்பி, தோசையை திருப்பி போடுற மாதிரி கண்ணை திருப்பி உள்ளே போடுறோம். பாரு கண்ணே, உள்ள சிவபெருமான் இருக்கிறது தெரியுதா? ஆடுறாரா? நம்மளுடைய உள் கண், இந்த கண் தான் நமக்கு வேண்டும். வெளி கண் அங்கே பிக்னிக் போகிறது, பார்க் போகிறது, பீச் போகிறது, சினிமா பார்க்குறது, ஊனக்கண். இந்த உள் கண் வேலை செய்து விட்டால் பெருமானை ஈஸியாக கண்டுவிடலாம். ஆக நம் கண் உள்பக்கமாக திரும்பி உள்ளே பார்க்கும்போது சிவபெருமான் நடனம் நமக்கு தெரிகின்றது. கண்ணால் பார்க்க முடிகிறது. இப்போது காதால் அவன் ஆடும் சத்தம், அவனுடைய சிலம்பொலி ஓசை கேட்கின்றது. நம்மளுடைய மூக்கால் அவனை நுகர்ந்து பார்க்க முடிகின்றது. புது மனம், சந்தன மனம், அபிஷேகத்தில் பயன்படுத்துவோமே ஒரிஜினல் சந்தனம், அந்த சந்தன மனம் வீசுகிறது. மூக்கும் அவனையே நுகர்கிறது, காது அவனையே கேட்கின்றது, கண் அவனையே பார்த்து கொண்டிருக்கின்றது. அவன் ஆடுகின்றதில் இருக்கின்ற சுவை, ஆட்டத்தை சுவைத்தால் எப்படி இருக்கும்? ஆடுவதை எப்படி சுவைப்பது? இதற்குத்தான் அப்பர் சுவாமிகள் சொன்னால், காயும் அவனே, கனியும் அவனே, சுவையும் அவனே, சுவைப்பவனும் அவனே. நாமே
ஆடுவதும் நாமே, ஆட்டத்தை பார்ப்பதும் நாமே, ஆட்டத்தை கேட்பதும் நாமே, ஆட்டத்தை அறிவதும் நாமே, ஆட்டத்தை சுவைப்பதும் நாமே. நாம் வேறு, சிவம் வேறு அல்ல. சிவம் நம்முள்ளே இருக்கும்போது நாம் தான் சிவம். ஐம்புலன்கள் சாதாரண நிலை நமக்கு எதிரிகள். எதிரிகளை இறைவன் படைப்பானா? உயிர்களுக்கு 36 தத்துவங்களை படைத்தவன் எதிரிகளை படைப்பானா? அவர்கள் நியூட்ரல்வாதிகள், நடுநிலைவாதிகள். அவர்களை தீயவதற்கும் பயன்படுத்தலாம். வெளியில் பார்த்தால் தீயதுக்கு வரும், உள்ளே பார்த்தால் நல்லதுக்கு பயன்படும். இப்போ நம்மளுடைய நுகரும் சக்தி, நம்மளுடைய மூக்கு சிவபெருமானின் அந்த ரோஜா மலர் வாசத்தை நுகர்ந்தது, சந்தனத்தை நுகர்ந்தது. காது அவனை கேட்டது, கண் அவனையே பார்த்தது, உள்பக்கமாக திரும்பி பார்த்தது, உள்பக்கம் பார்த்தோம். நம்மளுடைய சிந்தனை அவனை ஒட்டியே இருந்தது. நம்மளுடைய பேச்சு, வாக்கு, சொல் அனைத்தும் அவனை ஒட்டியே இருந்தது. உடலில் இருக்கின்ற பஞ்சபூதங்கள் எல்லாமே எதிரியாகி அவர்கள் வெளியில் நம்மை தவறாக நடத்துவார்கள். உள்ளே திருப்பினால் அவர்கள்தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். சிவபெருமான் இந்த நெற்றிப்புருவத்திற்கு நடுவிலே உள்பகுதியிலே நடு தலையில் இருந்து வருகின்ற அந்த ஜங்ஷனில் ஆடுகின்றார் என்பது எப்படி தெரியும்? இந்த அறிவை வைத்துதான் தெரிந்து கொண்டோம். இந்த ஆசிரியரை வைத்துதான் தெரிந்து கொண்டோம். இந்த காதை வைத்துதான் கேட்டோம். இந்த கண்ணை வைத்துதான் பார்க்கின்றோம். ஆக பெருமானை பார்ப்பதற்கு, பதியை நுகர்வதற்கும் இந்த உயிருக்கு வாய்ப்பு உண்டு. அப்படியே வெளிப்பக்கம் திருப்பி பார்த்து உலகத்திலே இருப்பதற்கும், இந்த மலத்தோடு சேருவதற்கும் இந்த உயிருக்கு சார்ந்ததின் தன்மை என்று சைவ சித்தாந்த சுடரில் படிப்போம். உயிரின் இயல்பு சார்ந்ததின் தன்மை. இவ்வளோ இந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் வரைக்கும் நம் உயிர் வெளி உலகத்தை சார்ந்திருந்தது. புது அரை மணி நேரமாக நாம் உள் உலகத்தை சார்ந்திருக்கின்றோம். வெளியில் சார்ந்து இருக்கும்போது பொது கதைகளை பேசிக்கொண்டிருந்தோம். உள்ளே சார்ந்திருக்கும் போது தில்லைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்பப்போ மாதத்துல ஒரு தடவை போய் அங்க ஆடினதும் இங்க ஆடுறதும் சேம் தானா அப்படின்னு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிட்டு வந்தா போறோம். தினந்தோறும் தில்லையில போய் வழிபட வேண்டியதில்லை. தில்லையே இங்கே இருக்கும்போது தில்லைக்கு ஏன் பஸ் செலவு, டைம் வேஸ்ட்? எந்த விழாவும் தில்லையில் செய்ய வேண்டாம். போது நமக்கு தெரியும் பூசலார் நாயனார் என்ன செய்தார். அரசன் கட்டிய ஆலயத்திற்கு பெருமான் போகவில்லை. கைலாசநாதர் கோயிலுக்கு செல்லாத பெருமான் திருநின்ற ஊருக்கு பூசலார் படுத்திருந்த இடத்திற்கு வந்தார். நாம் செய்ததை பூசலார் ஆழமாக செய்தார், நாள் கணக்கில் செய்தார். அரை மணி நேரத்தில் செய்கிறோம். ஆக இந்த ஐம்புலன்கள் நமக்கு எதிரிகளா நண்பர்களா? இந்த ஐம்புலன்களை நாம் இந்த உலகியலுக்கு பயன்படுத்தும் போது அவர்கள் நமக்கு எதிரியாக பயன்படுகிறார். அதே ஐம்புலன்களை நான் பெருமானை எனக்குள்ளே காண வேண்டும், நீங்கள்லாம் எனக்கு உதவி செய்யுங்க சொன்னால் இவர்களை விட உற்ற நண்பர்கள் வேற யாரும் நமக்கு கிடையாது. 9 கோள்கள், நவ கிரகங்கள் நமக்கு என்ன செய்யும்? தீமையை செய்யும். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். பெல் அடிக்குது, உள்ள கேட்குதா சத்தம், வெளியில கேட்குதா தெரியல எனக்கு. பெல் சத்தம் கேட்குது, வெளியில தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இந்த 9 கோள்களும் படைக்கப்பட்டது எதற்கு? நமக்கு உதவி செய்வதற்காக. ஒருத்தன் வாட்ச்மேன், ஒருத்தன் குக்கு, ஒருத்தன் கார்பெண்டர், ஒருத்தன் மேசன், ஒருத்தன் பிளம்பராக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய ஆலயத்தை மெயின்டைன் பண்ணுவதற்கு. அவங்களை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மனம், மெய், மொழி என்று சொல்லக்கூடிய மூன்றும் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். மெய் என்பது சரியை கிரியை சொல்வது. மொழி, மெய் என்பது சரியை உடலால் செய்வது. மொழி என்பது கிரியை உணர்த்துவது. மனம் என்பது ஞான நிலை. இந்த மூன்றுக்கும் ஆதாரமாக இருப்பது ஞான நிலை. சரியை, கிரியை, யோகம், ஞானம், இதைத்தான் மனம், மெய், மொழி என்று நாம் சொல்கின்றோம். இது மூன்றும் பெருமானை நோக்கி இருந்தால் இந்த ஐம்புலன்களும் பெருமானை தேடுவதிலே இருந்த ஒரு பைசா செலவு கிடையாது. இந்த அரை மணி நேரத்தில் நாம் என்ன செலவு செய்தோம்? இந்த வாழ்நாளில் நாம் செலவு செய்த நாட்களை விட, மாதங்களை விட, வருஷங்களை விட இந்த அரை மணி நேரம் தான் நமக்கு பயனுள்ள அரை மணி நேரம்.
ஆக வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அந்த அரை மணி நேரத்தை இதற்காக நாம் பயன்படுத்தும். வயிற்று பிழைப்பு வேண்டும் என்றால் மற்றதுக்கு பயன்படுத்தும். மெதுவாக இறைவனை அவருடைய கைலை மலைக்கு அனுப்பிவிட்டு நாம் நம்முடைய இயல்பு நிலைக்கு திரும்புவோம். பெருமானை போற்றி அனுப்புவோம். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, நீளாமேயாள் என்னை கண்டாய் போற்றி என்பது போல அவரை போற்றி அவருடைய எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்ய வேண்டும். அவர் எனக்கு ஏற்பட்ட இந்த இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அடுத்த பேட்ச் 3ல 1000 பேர் படிக்கணும், 50,000 பேர் பஞ்சபுராணம் பாடணும். எல்லா உயிர்களும் இந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். நமக்குள்ளேயே இது இருந்தால் வேஸ்ட். நம்முடைய குருநாதர் இப்படி நினச்சிருந்தாருன்னா நமக்கு இது கிடைச்சிருக்காது. நம்மை முதல்ல கோவிலுக்கு கூப்பிட்டு போனவர் நம்மளை கூப்பிட்டு போகலைன்னா நமக்கு இந்த வாழ்க்கையே வந்திருக்காது. ஆக நாம் மற்றவர்களை கோவிலுக்கு கூட்டி செல்வோம். நாம் மற்றவர்களை பாட வைப்போம். பாடுவதற்கு மைக் செட்டு பண்ணி கொடுத்தாலே போதும். மற்றவர்களை படிக்க வைப்போம். ஓதுவதும் ஓதுவித்தலும் பாடுவதும் பாடுவித்தலும் அனைத்துமே எழில் ஞான பூசை. இந்த அளவில் இந்த அரை மணி நேரம் போலவே வாழ்க்கையில் ஒரு அரை வாழ்க்கையாவது இது போல கொடு பெருமானே. கால் வாழ்க்கையாவது கொடு. 24 மணி நேரத்தில் பாதி 12 மணி நேரம், அது கூட வேண்டாம், அதில் பாதி 6 மணி நேரம், அது கூட வேண்டாம், அதில் பாதி 3 மணி நேரம், அது கூட வேண்டாம், அதில் பாதி 1.5 மணி நேரம், அது கூட வேண்டாம், அதில் பாதி 45 நிமிஷம், அது கூட வேண்டாம், ஒரு 22.5 நிமிஷம் ஒரு நாளும் உன்னை நான் என்னுடன் உணர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு அப்படின்னு சாமியை வேண்டிக்கிட்டு இந்த 22.5 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் தினந்தோறும் எதுங்கிறத முடிவு செய்து ஒரு 48 நாள் இந்த பயணத்தை தொடர்ந்தால் அதற்கு மேல் எந்த யாத்திரையும் நீங்கள் போக வேண்டாம். தேவார தலங்கள் பார்க்க வேண்டியதில்லை. இதுவே நமக்கு போதும் என்ற அளவில் இன்றைய வகுப்பையும் அனுபவத்தையும் நாம் நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல் தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலக.